Praise the Lord Jesus. அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அவருடைய இரக்கம் மகா பெரிதாக இருக்கிறது. அவரை நாம் முழு இதயத்தோடு தேடி அவருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் இந்த வேளையிலே நம்மோடு இடைப்படட்டும். அவருடைய இரக்கங்கள் நம்மை சூழ்ந்திருக்கட்டும். அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord Jesus. Amen, 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 amen. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord Jesus. Amen, hallelujah. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பாரன் முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பாரன் முகமே. மகிமை மேல் மகிமை உந்தன் பாதம் என்னை பலியாய் உம்மை மனதுடன் ஒப்படைத்தேன். உந்தன் பாதம் என்னை பலியாய் உம்மை மனதுடன் ஒப்படைத்தேன். ஏற்றுக்கொண்டருளும் தேவ பலன் விளங்கும், தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பாரன் முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பாரன் முகமே. மகிமை மேல் மகிமை பாதம் ஒன்றே போதும் என்றேன், பேசும் ஆண்டவர் துணியும் கேட்டேன். பாதம் ஒன்றே போதும் என்றேன், பேசும் ஆண்டவர் துணியும் கேட்டேன். இன்ப வாக்குகளே எந்தன் போஜனமே, என்னை பலப்படுத்தும் தம்மாவினால். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே ரட்சிக்கவே மரண முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே மரண முகமே. மகிமை மேல் மகிமை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த மகத்தான மகிமை எதிர்கொள் நோக்கி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய இந்த அழிவுக்கேதுவான சரீரங்கள் அழியாமை தரித்துக் கொள்ளும் ஒரு நேரத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த அழியாமையை தரித்து கொள்ளத்தக்கதான வல்லமை இந்த கடைசி கால சத்தியம் மூலமாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமை என்று நம்முடைய தீர்க்கதரிசியானவர் பிரசங்கித்திருக்கிறார். இதோ அந்த சத்தம் அது தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே அது தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்க 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 நமக்குள்ளாக ஒரு மாறுதல், உள்ளான மனுஷனுடைய பலப்படுதல் உண்டாகும். நிச்சயமாகவே அந்த சத்தத்துக்கு முன்பாக நாம் தாழ்த்துவோம். அந்த சத்தத்துக்கு முன்பாக நம்ம வெறுமையாக்குவோம். ஆண்டவரே, என்னை பூர்ணப்படுத்தும், உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு உதவி செய்யும். என்னுடைய நிலைகளை நீ அறிந்திருக்கிறீர். நீர் எனக்கு இரக்கம் செய்யாவிட்டால் நான் நிச்சயமாகவே இழக்கப்பட்டவனாய் இருப்பேன். என்னை நினைவு கூறும், என் மேல் இரக்கமாயிரும் என்று உடைய இருதயங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள், வெறுமைப்படுத்துங்கள். அவருடைய மகத்தான சத்தம் நீங்கள் என்ன விதமாக வாழ விரும்புகிறீர்களோ அந்த விதமாக உங்களை மாற்றுவதாக.
தேவன் என்ன விதமாக நீங்கள் வாழும்படித்த ஒரு சித்தத்தை கொண்டு வந்தாரோ அந்த சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு கர்த்தர் இரக்கம் செய்யட்டும். மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த இயேசுவே, இந்த நல்ல நாளின் காலை பொழுதிற்காக நன்றி செலுத்துகிறோம். குறித்த இந்த நாளிலே இதோ அந்த சகோதரிகள் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு மரித்த அடக்கம் பண்ணப்பட்ட அந்த 3ஆம் நாளிலே அவர்கள் கல்லறைக்கு ஓடினார்கள். அவர்கள் கல்லறைக்கு ஓடின பொழுது அவரை சுகந்த வர்க்கமிடும்படி ஓடினார்கள். ஆனால் அங்கே கல்லானது புரட்டப்பட்டு அந்த கல்லறை காலியாக இருந்தது. அந்த கல்லறை இன்றைக்கு காலையிலும் அது காலியாக இருக்கிறது. எத்தனையோ மனிதர்கள் மரித்தார்கள், அவருடைய கல்லறையானது மூடி இருக்கிறது. தெய்வங்களாக நம்பப்படுகிற மனிதர்கள் உலகம் முழுவதும் உண்டு. அவர் எல்லாருடைய கல்லறைகளும் இன்னுமாக அது புதைந்து கிடக்கிறது ஆண்டவரே. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் மகத்தான ஜீவிக்கிற தேவன், எங்கள் மகத்தான தெய்வம், ஓ ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தினுடைய ஒரு சிறு பாகம் அழிவதற்கு முன்பாகவே நீர்தாமே மரணத்தை வென்றீர், பாதாளத்தை வென்றீர், நரகத்தை வென்றீர். இயேசுவே, உம்முடைய நீர்தாமே அந்த ஈஸ்டர் முத்திரையை உடைத்த பொழுது நீர் மரணத்தின் முத்திரையை உடைத்தீர், நீர் நரகத்தின் முத்திரையை உடைத்தீர், நீர் கல்லறையின் முத்திரையை உடைத்தீர் ஆண்டவரே. ஓ, இன்றைக்கு நாங்கள் மரணம், கல்லறை, பாதாளம் என்ற இவைகளுக்கு நீங்களாக்கினவர்களாக உம்முடைய சமூகத்திலே ஓ அழியாமையை, ஓ நித்திய ஜீவனை பெற்றுள்ளவர்களாக நாங்கள் இருப்பதற்கு ஆண்டவரே அந்த நாளில் நீ செய்த அந்த மகாபெரிய இரக்கத்துக்காக நன்றி. உடைய வார்த்தை அணுகிற நேரத்தில் எங்களோடு இடைப்படும். உடைய கிருபை எங்களை பூர்ணமாய் தாங்கட்டும். எங்களுக்கு நல்ல ஆண்டவரே உற்சாகமான ஆவி அளிப்பீராக. இதோ அந்த வார்த்தை பேசுகிற நேரத்தில் எங்களை ஒவ்வொருவருக்கும் பலத்தையும் ஆண்டவரே தேவையுள்ள ஜனங்களுக்கு தேவை சந்திப்பீராக. வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது தெய்வீக சுகம் கிரிய செய்யட்டும். எல்லா சூழ்நிலையும் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும். கர்த்தரையுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்கிறாங்க. சகல துதி, சகல கனம், சகல மகிமைகளும் ஒருவருக்கே எடுக்கிறோம். என்றென்றைக்கும் ஜீவிக்கிற சர்வல்லமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்ல நாமத்திலே நான் சந்திக்கிறேன். ஆமென், 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 ஆமென். Praise for the name of the Lord. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் கடந்த வாரம் வாசித்த அதே வேத பகுதியை வாசித்து நாம் கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்துக்கு நாம் வேதாகமத்தை திறப்போம். லூக்கா 17 20 30 மட்டுமாக வாசிக்கலாம். 109வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேக பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்கள் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழைத்து போட்டது. லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படி நடக்கும். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களின் ஆசீர்வாதங்களை உங்களுடைய ஜீவியங்களை கர்த்தர் கூட்டுவாராக. நீங்கள் யாவரும் உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே நம்முடைய தேவன் நல்ல தேவனாயிருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது.
கடந்த நாட்களிலே நாம் இந்த மனுஷகுமாரன் என்கிறதான ஊழியத்தை குறித்து கேட்டோம். இந்த காரியங்கள் பொதுவாகவே உலகத்தில் இருக்கிறதான மற்ற சபை மக்களுக்கு இது ஒரு சாதாரண காரியமாக காணப்படும். இன்றைக்கு தேவன் தாமே நம்மத்திலே ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த தீர்க்கதரிசியை வார்த்தையினாலே ரூபகாரப்படுத்தி நிரூபித்தார். நம்முடைய தீர்க்கதரிசியானவர் தேவனால் அழைக்கப்பட்டதான மனிதன். 1933 வருஷத்தில் அவருடைய வருகைக்கு முன்பாக 7 தொடர்ச்சியான சம்பவங்கள் நிகழும் என்பதை நம்முடைய தீர்க்கதரிசியானவர் தரிசனமாக கண்டார். ஏற்கனவே சொல்லியிருக்கிற தரிசனத்திற்கும் சொப்பனத்திற்குமான வேறுபாடுகள், வித்தியாசங்கள். சொப்பனம் என்பது நம்ம எல்லாம் கண்ணை மூடி தூங்கும்போது நம்முடைய மனுஷீக புலன்கள் பார்த்தல், பார்க்கறது, கேட்கறது, முகர்வது, ருசிக்கிறது, தொடு உணர்வு, இந்த புலன் எல்லாமே ரெஸ்டில் இருக்கும். தூங்கும்போது கண்ணை மூடி இருக்கிற போது வருவது தான் கனவு, சொப்பனம். நம்ம அப்படியே கனவு காணுவோங்க, ஏதோ ஒன்று அப்படியே. அது மோஸ்ட் ஆஃப் சொப்பனங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும். ஏன்னா நம்ம டார்க்கான ஒரு அப்படியான சூழ்நிலையில் இருப்போம். சில நேரங்கள் நம்ம பார்க்கிறதான சொப்பனங்கள் பாதி நம்ம மறந்து போயிடுவோங்க. ஆனால் தரிசனம் என்பது அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் விதமான உணர்வுகள் இருக்கிறீங்க. நல்லா பார்க்க முடியுது, பேசுறதை கேட்க முடியுது, முகர முடியுது. ஒருவேளை நீங்கள் தரிசனம் பார்க்கும்போது ஏதாச்சும் பிரியாணி செய்கிறாங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படியே உங்களை நோக்கி வந்தால் அது நீங்கள் முகரவும் முடியும், அதே நேரத்தில் நீங்கள் தரிசனத்தை பார்க்கவும் முடியும். சரிங்களா? தீர்க்கதரிசி காரில் போய் கொண்டே இருக்கிறார். திடீரென அவருக்கு சொப்பனம், தரிசனம் உண்டாகிறது. அப்போது சொப்பனம் என்றால் கண்களை மூடி எல்லா சரீர புலன்கள் தூங்குகிறதான நேரத்தில் வருகிறது. ஆனால் தரிசனம் என்பது நல்ல கண்கள் அகல விரித்து எல்லா புலன்களுமே வேலை செய்கிற நேரத்தில் வருவது தான் இந்த தரிசனம். ஸோ தரிசனங்கள் பொதுவாகவே தீர்க்க தரிசிகளுக்கு, அது மீனிங்கை பாருங்கள். தீர்க்கம் என்றால் உண்மையான, தீர்க்கமாக சொல்கிறோம், தீர்க்கமான ஒரு உண்மையான காரியத்தை தரிசிக்கிறது தான் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் தரிசிக்கிற ஒரு காரியம் கூட தவறாய் போகாது. ஏனென்றால் அந்த தரிசனத்தை தேவன் தாமே, தேவன் மனிதனோடு இடைப்படுவதற்கு 3 வழிகளை கொண்டிருந்தார். அதில் ஒன்று சொப்பனமாக இருக்கிறது, இன்னொன்று தரிசனமாக இருக்கிறது, இன்னொன்று ஊரிம் தும்மிம். பழைய ஏற்பாட்டில் அந்த ஊரிம் தும்மிம் என்கிறதான ஒரு காரியம் இருந்தது. ஆசாரனுடைய மார்பதகத்தில் 12 கற்கள் இருக்கும். நான் ஏற்கனவே இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு காரியம் நான் சொப்பனம் கண்டேன், தரிசனம் கண்டேன், இது உண்மையா பொய்யா நடக்குமாம் என்பதை அந்த ஆசாரனுடைய மார்பதக்கத்தில் இருக்கிறதான அந்த பிரஸ்ட் பிளேட், நான் நினைப்பேன் அந்த WWFல அப்படியா ஒன்று காட்டிட்டு தூக்குவானுங்க பார்த்தீங்களா, ஒரு ஷீல்டு மாதிரி, அந்த மாதிரி இருக்கான்னு நினச்சிக்குவேன் நான். அந்த மாதிரி அதில் 12 கல் இருக்கும். ஒரு இமேஜினேஷன் தான், அந்த மாதிரி இருக்கும். இப்போது அங்கே போயிட்டு முன்னால் போய் இவங்க சொல்லும்பொழுது அது உண்மையாக நடக்கக்கூடியதாக இருந்தால் பரலோகத்திலிருந்து இயற்கைக்கு மேம்பட்ட ஒளியானது அந்த 12 கல் மேலேயும் வரும். அந்த 12 கற்கள் என்பது கோமேதகம், பதுமராகம், படிக பச்சை, இந்திரநீலம், புஷ்பராகம், இந்த மாதிரி 12 கல், புஷ்பராகம், இந்த மாதிரி 12 கல்லுமே 12 விதமான கலரில் இருக்கும். பாருங்கள், ஒரே லைட்டு 12 கல் மேலே படும்போது 12 விதமான கலரில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ஆகும்போது அந்த மனிதன் சொல்லுகிறதான சொப்பனம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அவர் கண்ட தரிசனம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த லைட்டு வரலன்னா அது நடக்காது. ஸோ இது பழைய ஏற்பாட்டில் இருந்ததான, ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்ததான ஒரு காரியம். இன்னைக்கு அந்த ஊரிம் தும்மிம் எதுவென்றால் இந்த நாட்களில் தேவன் நமக்கு அளித்ததான சத்தியம்தான், கர்த்தருடைய வார்த்தை தான். நான் எனக்கு இது நடக்கும் அப்படின்னு நான் போய் ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்னா நிச்சயமாகவே அதை ஆதாரப்படுத்துறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். அதனால் நமக்கு தீர்க்கதரிசி இந்த எல்லா காரியங்களையும், நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான புலன், ஆவியில் இருக்கிறதான புலன், ஆத்மாவில் இருக்கிறதான 2 பாகங்கள், விசுவாசம், சந்தேகம் என்கிறதான பாகங்கள்,
இது எல்லாவற்றையும் குறித்து கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக நமக்கு பேசியிருக்கிறார். இதில் இருந்து நாம் கடந்த நாட்களில் இந்த மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை குறித்து நாம் கேட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 குமாரர்களாக இயேசு கிறிஸ்து பூமியில் 3 நாமங்களில் அறியப்பட்டார். மனுஷகுமாரன், தேவகுமாரன், தாவீதின் குமாரன். மனுஷகுமாரன் என்பவர் ஒரு தீர்க்கதரிசியாகவே பூமியில் இருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக பூமிக்கு வந்ததுனால அவர் தாமே மனுஷகுமாரன் என்று அநேகருக்கு தன்னை அறியப்பட்டார். ஸோ மனுஷனுக்காக ஒரு மனித சரீரத்தில் உங்களைப் போல என்னை போல ஒரு தொடக்கூடிய, ஒரு சாப்பிடக்கூடிய, ஒரு தூங்கக்கூடிய, நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக பாருங்க. அவருக்கு ஆணி அடித்த போது ஆணி உள்ளே இறங்குச்சு, அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வழிந்தது. சரிங்களா? ஆமாங்க. அவருடைய மண்டை ஸ்கல் அந்த இதில் வந்துட்டு முள் வந்து அழுத்துச்சு. அவர் அழுதார். அவர் லாசரு கல்லறையில் போயிட்டு அவர் கதறினார். கல்லறையில் போயிட்டு அவர் லாசருக்காக அழுதார். ஆனால் அப்போது திருக்கதரிசி சொல்றார், அப்போது அவர் மனிதனாக இருந்தார். ஆனால் மரித்து 4 நாட்களான ஒரு மனிதனை என்ன பண்ணாருங்க, லாசருவே வெளியே வா என்று சொன்னபொழுது சரீரமானது அவங்க சகோதரி சொல்கிறாங்க நாருமே அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நாரி போன மனிதனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. ஸோ இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை செய்தார். ஒரு மனிதனானவன், அந்த நாயனூர் என்ற விதவையினுடைய மகன், அவனுடைய சரீரமானது, அந்த பையன் தம்பி மரித்துட்டாரு, அந்த சகோதரர் மரித்துட்டாரு, அடக்கத்துக்காக போகிறாங்க. போகிற வழியில் இயேசு தாமே கிராஸ் பண்ணார். ஜீவனுக்கு முன்பாக மரணம் கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்பொழுது எல்லாருமே அழுதுனே போகிறாங்க. ரொம்ப சோகமான பாடலில் பாடுறாங்க. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இப்படியாக ஒரு பாடலை பாடின்னு போகிறாங்க. இயேசு பரலோகத்தின் அதிபதி எதிர்க்க வந்துட்டு அந்த பாடையை தொட்ட உடனே அல்லேலூயா. அவனுக்கு ஒரு வேளை இங்கே துணியை கட்டியிருக்கலாம். நம்ம ஊர் ஆயங்கள்லாம் பண்ணுறாங்க, மென்று வெத்தலையை வாயில் வைப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? அதெல்லாம் வச்சிருக்காங்களான்னு தெரில. அவன் அப்படியே ஏந்து உட்காந்துன்னு அதெல்லாம் கட்டு வாயெல்லாம் துப்பிட்டு அவன் அப்படியாக இருந்த பொழுது அழுதுனே வந்த ஜனங்க இப்போ வேற பாட்டை பாடுறாங்க. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, அந்த மாதிரி ஒரு பாடல். ஸோ தேவன் அவர் மனிதனாகவும் இருந்தார், அவர் தேவனாகவும் இருந்தார். அத்திமரத்தாண்ட போகும்போது பசி எடுத்தது. பசிக்கு எதாவது சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தாரு. ஆனால் அது கனி கூடாத காலமாக இருக்கிறபடினால அந்த மரத்தை அவர் சபித்தார். பாருங்க, ஒரு மரமானது பட்டு போக பேர் மினிமம் 3-4 மாத காலங்கள் ஆகும். அது இலையெல்லாம் கொட்டணும், அதுக்கப்புறம் எல்லாமே காயும், பட்டையெல்லாம் உரியும், ரூட் வரைக்கும் போயிட்டு அது பட்டு போகணும். இது வந்து ஒரே நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. ஆனால் அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த மரமானது பட்டு போயிருந்தது. சீஷர்கள் பார்த்தார்கள், ஆச்சரியப்பட்டாங்க. பாருங்க, அவர் கப்பலில் போறாருங்க, ஒரு ஊழியத்துக்காக போறாருங்க. அவர் நிச்சயமாகவே களைப்பாக இருந்தார். அதிகமான மலை பிரசங்கங்கள் செய்து களைப்பாக இருந்து வியாதியஸ்தரை சுகப்படுத்தி பிசாசுகளை துரத்தி அநேக அற்புத அடையாளங்கள் செய்து சற்று நேரம் கப்பலின் பின்னணியத்திலே அவர் ஓய்வெடுக்கும்படி சென்று நித்திரையாக இருந்தார். ஆனால் அங்கே கடலும் காற்றும் மிக பயங்கரமாக இருந்த பொழுது இறையாதே அமைதிலா இரு என்று அவர் தேவனாக தன்னை நிரூபித்தார். ஸோ அவர் பூமியில் வந்தபோது மனுஷகுமாரனாக அவர் அறியப்பட்டார். அவர் தாமே 30 வருஷங்கள் பூமியில் ஜீவித்தார். 3.5 வருஷ காலங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த மகத்தான மகிமையின் மேன்மையின் ஊழியங்களை அவர் தாமே செய்து அந்த முடிவிலே அவர் தாமே தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவரை யாரும் கொல்ல முடியாது, தேவனை யாரும் கொல்லவே முடியாது. அவராக தான் ஜீவனை விட்டார். அப்படிதான் வேதம் சொல்லுது. என்ன குத்துனா உங்களை குத்துனா ஜீவன் உங்களை விட்டு போயிடும். ஆனால் அவரை யாரும் அப்படி செய்ய முடியாது. என்ன சொல்லுங்க, அவர் இதோ என் ஆவியமுடைய கருத்தில் ஒப்பு கொண்டு ஜீவனை விட்டார். ஏன்னா அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். மனுஷ ரூபம் கொண்டு நம்மளை மீட்கும்படியாக வந்து இந்த கிரியைகளை செய்தார். அதன் பிறகு அவர் ஜீவனை விட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து 50வது நாளிலே பரிசுத்த ஆவியாக பூமிக்கு வந்தார். கடந்த 2000 வருஷ காலங்களாக அவர் தாமே தேவகுமாரனாக பரிந்து பேசும் ஊழியம். தேவகுமாரன் தேவன் ஆவியா இருக்கிறார், அவருடைய குமாரன் ஆவியா இருப்பார். மனுஷகுமாரன் மனுஷன்,
அவர் மனுஷகுமாரனாக பூமியில் இருந்தார். 33 வருஷங்கள் இருந்தால் 3 வருஷங்கள் மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை செய்தார். அதன் பிறகு அவர் தாவீதின் குமாரனாக தேவகுமாரனாக வந்தபோது பரிசுத்த ஆவியாக பூமியிலே அவர் கிரியை செய்தார். அதன் பிறகு அவர் தாமே இனி வரப்போகிறதான 1000 வருட அரசாட்சியிலே, அல்லேலூயா, தீர்க்கதரிசி ரொம்ப அருமையா சொன்னாருங்க. இன்னைக்கு அரசாட்சி நடக்குது, அரசாட்சி முடிஞ்சிச்சு. இப்படியான பாருங்க பலவிதமான குழப்பமான உபதேசங்கள் பாருங்க ஜனங்களை வழி விலகும்படி, வழி தவறும்படி செய்கிறது. நீ முன்குறிக்கப்பட்ட வித்தா இருப்பாய் என்றால் நீ தேவனுடைய வார்த்தைக்காக மட்டும்தான் நிற்கணும். அந்த இவர் சொல்றாரு, இந்த அவர் சொல்றாரு, அவர் பின்னால போறேன், இவர் பின்னால போறேன், இதெல்லாமே உங்களை வழி தவற செய்யும். வேதம் சொல்றது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கத ஆவி கடைசி நாட்களில் வரும் என்று சொன்னார். எந்த ஒரு நான் சொல்ற விஷயமே அது வார்த்தையில் இருக்குதா, செய்தியில் இருக்குதா, அதை பார்த்து அது சரியாக தான் எடுத்துங்க. இல்லைன்னா நீங்கள் அதை தூக்கி போட்டுருங்க, தேவையே இல்லை. நான் சொல்லாத ஒரு காரியத்தை தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த வேதாகமும் ஆதரிக்கவில்லை என்றால் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டாம். சரிங்க, அதுக்கு சொன்னார் 1000 வருட அரசாட்சி பூமியில் நடக்கும்பொழுது அந்த அரசாட்சியில் இருக்கிறதான மக்கள் ஒரே மொழியை பேசுவார்கள். அல்லேலூயா, ஒரே மொழியை தான் பேசுவாங்க. அந்த மொழி இதுவரைக்கும் பூமியில் பேசப்படாத ஒரு மொழியாக இருக்கும் என்று கர்த்தருடைய தீர்க்கதரிசி நமக்கு சொல்லியிருக்கிறார். யாராச்சும் நாங்கள் அரசாட்சியில் இருக்கிறேன்னு சொன்னா அந்த மொழியை கூட பேச வேண்டாம். இப்போ நம்ம சொல்றோம் ABCD அந்த மாதிரி ஒரு ஆல்பபெட்டிக்கல்ல ஒரு 10 லெட்டர் மாத்திரம் சொல்லுங்க. நாங்களும் அந்த என்ன சொல்றதுங்க, அந்த தெய்வீகமான அந்த டிவைன் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கலாம். அப்படிதான் நாம கேட்குறோம். சரிங்களா? ஸோ எந்த ஒரு காரியமாக இருப்பினும் அதை தேவன் இந்த கடைசி நாட்களில் ஒரு தீர்க்கதரிசி அமைச்சு கிளியர் பண்ணாருங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம். சில பேர் என்ன சொல்றாருன்னா உபத்திர காலத்தில் இருக்கிறேன்றாங்க. உபத்திர காலம் எவ்வளோ கால அளவுங்க? 3.5 வருஷ காலம்தான். 3 வருஷ காலம் தான் உபத்திரமே. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனங்களுடைய தவறான புரிந்து கொள்ளுதல். எப்போது பாருங்க, ஒரு நல்ல நோட்டை பார்த்தா ஒரு கள்ள நோட்டு வரும். 100 ரூபா நோட்டை அடிக்கலாம் கள்ள நோட்டா, 200 ரூபா நோட்டை கள்ள நோட்டை அடிக்கலாம். 250 201 ரூபா நோட்டை அடிக்க முடியாது. முடியுமா? 201 ரூபா நோட்டை அடிச்சா தூக்கி விசிறி அடிச்சிடுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஒரிஜினல் நோட்டே இல்லை. ஒரு ஒரிஜினலை பார்த்து தான் ஒரு டூப்ளிகேட் வரும். 250 ரூபா நோட்டு, 225, 227 ரூபா நோட்டு ஒன்று அடிச்சா என்ன சொல்லுவாங்க? கொடுக்கும் போதே அடி வாங்குவோம். இந்தாங்க 227 ருபீஸ் அப்படின்னு ஒரே நோட்டை நீட்டினா ஏன்னா அது ஒரு ஒரிஜினல் நோட்டு கிடையாது. அந்த மாதிரி இவ்விதமான பலவிதமான உபதேச குழப்பங்கள் மத்தியில் ஜனங்களை பிசாசு இன்னைக்கு அலைக்கழிய செய்து கொண்டிருக்கிறான். அப்போ அதன் பிறகு அந்த அரசாட்சியில் 1000 வருட அரசாட்சி தேவன் 6 நாள் கிரியை செய்தார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். பாருங்க, அந்த 6 நாட்களை கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவர் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து நோவா மட்டுமாக 2000 வருட காலம், நோவா நாட்களிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜலப்பிரளயத்துக்கு பின்பு கிரியேஷன் நடந்ததுலேருந்து ஆன்டிடெலுவியன் என்கிறதான ஜலப்பிரளயம் மட்டும் 2000 வருட காலம் நடந்தது. அந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா பேழையிலேருந்து புதிய உலகத்துக்கு வந்தார் இல்லைங்களா, தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்தார் இல்லைங்களா, அந்த வந்த நாள்லேருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமாக 2000 வருஷம். எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 2 + 2 4000 வருஷம் ஆச்சுங்க. இயேசு கிறிஸ்து வந்ததுலேருந்து இன்னைக்கு 2025 ஆயிடுச்சுங்க. இப்போ 6000 வருஷம் ஆயிருக்குது. 6000 வருஷம் பிறகு தேவன் 6000 வருஷத்தை வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கும். அங்கே நடந்த அந்த 6000 வருஷம் தான் இப்போ 6000 வருஷம் இருக்குது. 7000 வருஷம் வரும்போது இளைத்தவனை இளைப்பாற பண்ண இளைப்பாறுதல். தேவன் எப்படி தன்னுடைய கிரியையெல்லாம் முடித்து ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தாரோ நாம் எல்லாருமே ஓய்ந்திருப்போம். அரசாட்சியில் இருக்கிறன்னு ஒரு சகோதரர் செக்யூரிட்டி வேலை செஞ்சுன்னு இரவு காவலாளியாகிறார்.
நான் அவர்கிட்ட சொன்னேன், சகோதரரே, இதை சொல்வதற்காக நீங்கள் என்னை கோபப்பட வேண்டாம். நாங்கள்லாம் காலையில் வேலைகள்லாம் அலுவலாம் முடிச்சுட்டு இரவில் தூங்குகிறோம். நாங்கள் அரசாட்சி வரப்போதும் விசுவாசிக்கிறோம். ஆனால் அரசாட்சியில் இருக்கிறோன்னு சொல்கிற நீங்கள் இரவில் கூட தூங்காமல் ஓய்வு எடுக்காமல் இருந்துங்கன்னு அரசாட்சி வந்துச்சுன்னு பேசுகிறீங்களே, இது கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நியாயமா? புரியுதுங்களா? அது ஓய்வு, சாபத். ஸோ இவ்விதமாக காரியம் இருக்குது. அப்பொழுது அவர் அந்த 1000 வருட அரசாட்சியில் என்னவா இருப்பார் என்றால் தாவீதின் குமாரனாக, சாலமோன் மகத்தான ஒரு ராஜ்யத்தை கொண்டிருந்தார். அவ்விதமாக அவர் இருப்பார். இப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது கவனியுங்கள், அது மறுபடியும் சம்பவிக்கும் என்று இயேசு கூறினார். சோதோமின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையில் நடக்கும். இப்போ இயேசு இந்த 3 குமாரர்களை சொன்னபோது மீண்டுமாக மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும் என்று, அவர் மனுஷகுமாரனா இருக்கும் போதே திரும்ப ஒரு மனுஷகுமாரர்கள் வரும் என்று சொன்னார். அது எப்போனா இயேசு ஊழியம் செய்ததான மனுஷகுமாரன், அந்த நாட்களுக்கு பிறகு இருந்ததான தேவகுமாரன், அதற்கு பிறகு இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்றால் பாருங்க, தேவகுமாரனுடைய ஊழியம் முடிஞ்சது, தாவீதின் குமாரன் ஊழியம் வரப்போகிறது. இந்த தேவகுமாரன் என்ற ஊழியத்துக்கும் தாவீதின் குமாரன் என்ற ஊழியத்துக்கும் நடுவில் மீண்டுமாக ஒரு மனுஷகுமாரன் ஊழியமானது வாக்களிக்கப்பட்டது. புரியுதுங்களா? ஆமா, 2000 வருஷங்களாக அவர் செய்த அந்த தேவகுமாரன் என்ற ஊழியத்துக்கும் வரப்போகிறதான தாவீதின் குமாரன் என்கிறதான அந்த ஊழியத்துக்கும் இடைப்பட்ட இந்த நேரத்தில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மணி நேரத்தில் மீண்டுமாக ஒரு மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை இயேசு வாக்களித்தார். சோதோமில் என்னெல்லாம் நடந்ததோ அந்த மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். ஏனென்றால் சோதோமிலே தேவன் தாமே ஒரு மனிதர் ரூபம் கொண்டு ஆபிரகாமை சந்தித்தார். சரிங்களா? அதில் அது நடந்து, அது ஒரு அடையாளம். அவர் அவிதமாக சந்தித்தார். மீண்டுமாக அந்த நாள் வரும்போது அதே மாதிரி அவர் சந்திப்பார் என்று நமக்கு தீர்க்கதரிசி சொன்னார். சோதோமின் நாட்கள் நடந்து போல மனுஷகுமாரன் வருகையில் நடக்கும். மறுபடியுமாக தேவனுடைய ஆவி மாம்ச சரீரத்தில் இறங்கும். ஆபிரகாமிடம் சென்ற அந்த மனிதன் கன்றுக்குட்டின் இறைச்சியை புசித்து மாட்டின் பாலை குடித்து வெண்ணெயையும் அப்பமும் தின்றார். ஆபிரகாம் அவரை ஏலோகிம் என்று அழைத்தார். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் தமது வருகைக்கு முன்பாக, எப்போது? பிஃபோர் த கம்மிங், வருகைக்கு முன்பாக மறுபடியும் மாமிச சரீரத்தில் வெளிப்படுவார் என்று இயேசு வாக்களித்தார். வாக்களித்தது யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வருகைக்கு முன்பாக மீண்டுமாக ஒரு மனுஷகுமாருடைய ஊழியம் இருக்கும் என்று இயேசு வாக்களித்தார். அந்த மனுஷகுமாருடைய ஊழியம் எதுவென்றால் பாருங்க, ஏற்கனவே இவர் ஒரு மனிதனாக சார்லஸ் பிரன்னாம், பிறகு சொல்லுங்க, யாருன்னா ஹெல்ப் பண்ணுங்க. சார்லஸ் பிரன்னாம், ஏலா பிரன்னாம் என்கிறதான அந்த தாய் தகப்பனுக்கு முதலாவது பிள்ளையாக இந்த வில்லியம் பிரன்னாம் பிறந்தார். இவர் எப்படி மோசே பிறக்கும் போது மோசேவுடைய வீட்டுக்குள்ள ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஒளி வந்தது. சரிங்களா? இயேசு பிறக்கும் பொழுது ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஒளி மேலே நின்றது. அந்த ஒளியை பின்தொடர்ந்து தான் 2 வருட காலமாக அந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, அவர் பார்த்தாங்க. அதே போலவே நம்முடைய தீர்க்கதரிசி பிறக்கும் பொழுது அவருடைய வீட்டில் இயற்கைக்கு மேம்பட்ட ஒளியானது வந்தது. அவரை தேவன் தாமே தீர்க்கதரிசியாக அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் தெரிந்து கொண்டார். தீர்க்கதரிசின்னா என்னன்னா, இந்த நபருடைய உதடுகளையும் நாவையும் வாயையும் தேவன் எடுத்துக்கொண்டு அவர் பேசுகிறதை இவர் மூலமாக பேசுவது தான். சரிங்களா? ஏன்னா தேவனுக்கு தீர்க்கதரிசி சொல்றார், பிசாசுக்கு ஒரு சரீரம் தேவை. பிசாசு என்ன பண்ண முடியாது, கிரியை செய்ய முடியாது. ஏவாளோட போயிட்டு ஏமாத்துறதுக்கு சர்பன்ட் என்கிறதான ஒரு சரீரம் அவனுக்கு தேவை. இன்னைக்கும் பிசாசு கோழிக்குள்ள போறான், கோழி சண்டை நடக்குது. மாட்டுக்குள்ள போறான்,
மாட்டு சண்டை நடக்குது. பிசாசு பண்ணிக்குள்ளே போனான்னா லேகியான் மேலேருந்து லேகியானுக்குள்ளே இருந்ததான ஆவியெல்லாம் பண்ணிக்குள்ளே போகும்போது பண்ணியெல்லாம் போயிட்டு சமுத்திரத்தில் விழுந்து சூசைடு தற்கொலை பண்ணி கொண்டது. இன்னைக்கு நேக மனிதர் பிசாசு ஆவியோடு கூட ரொம்ப சர்வசாதாரணமாக ஜாலியாக வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் ஒரு பண்ணி அதை அனுமதிக்கல. தனக்குள்ள பிசாசு வந்த உடனே மலை உச்சிக்கு போயிட்டு நான் பிசாசு ஆவியோடு கூட என்னால் வாழ முடியாது தற்கொலை பண்ணி கொண்டது. ஏதோ ஒரு வகையில் பண்ணிக்குள்ள ஒரு நன்மையான காரியம் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ பிசாசுக்கு ஒரு பாடி தேவை. எதுக்குள்ளேயாச்சும் ஒன்று பூரணும். லேகியானுக்குள்ளே பூந்தான். லேகியானை வந்து வெளியே துரத்தும் போது பண்ணிக்குள்ளே பூந்துட்டான். தேவனுக்கு பாருங்க, தேவனுக்கு எப்படி பாடி தேவை, பிசாசுக்கு ஒரு சரீரம் தேவை. அப்போதான் அவன் கிரியை செய்ய முடியும். சில பேர் சொல்லுவாங்க, அப்படியே வந்து இதான் நம்ம சினிமாவில் பார்த்தோம், காலை பார்த்தேன் அப்படியே வந்து ஒரு பூ மாதிரி போட்டுன்னு வந்தது, புகை வந்தது, ஜல் வந்தது அப்படியெல்லாம் சொன்னால் கூட நான், ஏன்னா அதுக்கு வேதாகமும் வசனமோ ஆதாரமோ இல்லை. புரியுதுங்களா? பிசாசு ஒரு சரீரத்துக்குள்ளே இருந்து தான் கிரியை செய்வான். நான் பார்த்தேன் அப்படியே ஒரு ஆள் எரிஞ்சிக்கினே ஒரு ஆள் வந்தாங்க. இப்படியான காரியங்கள்லாம் வந்து சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலேயே பிசாசுக்கு ஒரு பாடி இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இயேசு உங்களுக்குள்ளே தான் வருவார். ஆனால் பிசாசு எங்கே வேணா போவான். அவர் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் எதுங்க? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அவர் வசிக்கிறதான வாசஸ்தலம் நீங்க தான். நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளதான் வாழ்வார். உங்களுக்குள்ள இல்லைன்னா பரலோகத்தில் இருப்பார். பரலோகத்தில் தான் இங்க இருப்பார். அவர் போயிட்டு வேற எதற்குள்ள அவர் வசிக்க மாட்டார். அப்போ இந்த அருமையான தேவனுடைய மனிதனுடைய சரீரத்தை எடுத்து தேவன் அவருக்குள்ளாக தன்னை மறைத்து கொண்டு மகத்தான ஊழியத்தை செய்தார். சொல்றார், மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவன் தமது வருகைக்கு முன்பாக மறுபடியும் மாமிச சரீரத்தில் வெளிப்பட்டு, அந்த மாமிச சரீரம் என்பது தீர்க்கதரிசி வில்லியம் பிரன்னாமுடைய சரீரத்தை அவர் எடுத்து அந்த சரீரத்தில் வெளிப்படுத்துவார் என்று இயேசு வாக்களித்தார். அது பரிசுத்தாவி. இப்போ உள்ள இருக்கிறது யாருன்னா பரிசுத்தாவியானவர். தேவன் ஒரே தேவன் தான். தேவன் ஒருவரே தம்மை வெளிப்படுத்தி மறுபடியுமாக பாருங்க மனவாட்டியையும் சபை ஸ்தாபனங்களையும் வேறு பிரிக்கிறார். அன்னைக்கு என்ன பண்ணார்னா, ஆபிரகாம் வீட்டுக்கு வரும்பொழுது ஆபிரகாமையும் லோத்தையும் வேறு பிரிச்சார். இன்னைக்கு அவர் மனித சரீரத்தில் வந்து என்ன பண்றார்னா, கர்த்தருடைய வார்த்தை அவிசுவாசத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய மனவாட்டி முற்றிலுமா வேறு பிரிந்து வெளியே வரும்படி செய்கிறது. அதனால தான் நம்ம சொந்தக்காரங்க கூட நம்மளை போய் இணைஞ்சு போக முடியல. சொந்தக்காரங்க மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருக்கிறாங்க, ரோமன் கத்தோலிக் சர்ச்சில் இருக்கிறாங்க. புது நன்மை கொடுக்குறாங்க, கூப்பிட்றாங்க. நீங்கள் புது நன்மைனா கொடுங்க, பழைய நன்மைனா கொடுங்க, எவ்வளோ ஓல்டு நன்மைனா கொடுங்க. அதனோடு நம்ம இணைய முடியாது. ஏன்னா லோத்தால தான் இருந்தார். ஏங்க சிஎஸ்ஐ சர்ச்சில் இன்னைக்கு வந்து அன்பின் விருந்து, நாம் போய் அவங்களோட சேர முடியாது. ஏன்னா இன்னைக்கு இந்த மெசேஜ் வந்தது என்ன செய்யுதுன்னா, அவிசுவாசம். இது எல்லாமே அவிசுவாசத்தினுடைய குரூப். அவங்களோட நீ போனீங்கன்னா அவிசுவாசமாக தான் உன்னால ஜீவிக்க முடியும். பாருங்க, தேவன் இன்னைக்கு தீர்க்கதரிசி சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவிசுவாசத்திலிருந்து முற்றிலுமாய் பிரிந்து வரும்படி நம்மளை அழைத்தார். தீர்க்கதரிசி சொல்றார், தேவன் ஒருவரே தம்மை வெளிப்படுத்தி மறுபடியுமாக லோத்தையும் ஆபிரகாமையும் வெவ்வேறாக பிரிக்கிறார். தேவனுடைய வார்த்தை மெசேஜா தான். 1964 ஜனவரி 21 73வது பத்தியில வாசிச்சோம். God's words calls for a total separation from the unbelief. கர்த்தருடைய வார்த்தை அவிசுவாசத்திலிருந்து முற்றிலுமாக நம்மை வேறு பிரிந்து வெளியே வாழும்படி அழைக்கிறது. அப்போ இந்த கடைசி காலத்துல தூதன் மனுஷகுமாரன் அல்ல. இந்த தூதன் இவர் வந்துட்டு மனுஷகுமாரன் அல்ல, சரிங்களா? இவர் ஒரு தீர்க்கதரிசி என்ற ஒரு மனுஷகுமாரன். அவர் ஒரு செய்தியாளன். ஆனால் இவர் தாமே தேவனை, அந்த மனுஷகுமாரனை வெளிப்படுத்துகிறதான ஒரு மனுஷகுமாரனாக இவர் இருந்தார். புரியுதுங்களா? இதைத்தான் நம்ம ரொம்ப யூனிக்கா புரிஞ்சுக்கணும்.
இதுதான் இதுல எக்ஸ்க்ளூசிவான மிகவும் தனித்துவம் உள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காரியம். அந்த மனுஷகுமாரன் த சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் மேன் ஆக இவருக்குள்ள தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும். எப்படி வெளிப்படுத்தினாரு? அப்படியே வெளியே இப்படி திரும்பினாரு, அப்படியே சொல்றாரு, இப்படியே திரும்பி இங்க வந்து புதுசா வராங்க. இப்ப நான் பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை தான் நான் வந்து சொல்லுவேன். ஆனால் இப்போ அவர் வந்தாருன்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வராருன்னா, தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் இப்போ இங்கே ஃபஸ்ட் டைமாக இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணார்னா இப்படியே திரும்பி ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறாரு. அவர் சொல்லுவார், சிஸ்டர் ஷீலா, உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்க பேர் இது, உங்களுக்கு இந்த வருஷத்தில் திருமணம் நடந்தது, உங்களுடைய தகப்பனார் அவர் வந்து ஒரு போலீஸ்காராக இருந்தார். அப்படி தான் வெளிப்படுத்தினார். ஏன்னா பாருங்க, அங்கே ஆபிரகாம் வீட்டுக்கு போகும்போது சாராளுடைய இருதயத்தில் ரகசியத்தை அவர் ரிவீல் பண்ணார். உனக்கு ஒரு குமாரன் பிறக்கும் என்று சொன்ன பொழுது சிஸ்டர் சாரா சிரிக்கிறாங்க. வயசான காலத்தில் நானே கூணு விழுந்த கிழவியாக கிடக்கிறேன், இந்த கூணு விழுந்த கிழவிக்கு என்னுடைய கர்ப்பப்பை செத்து போயிருக்கிறது, எனக்கு ஒருவேளை பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைக்கு பால் புகட்டக்கூடிய அந்த பால் சுரப்பிகள்லாம் செத்து போயிருக்குது, எனக்கு பிள்ளை உண்டாகுமா? என்ன வயசான காலத்தில் எப்படி நமக்கு சொல்றாரு அப்படின்னு சிரிக்கிறாங்க. அந்த அம்மா கூடாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் மகத்தான தேவன் அதை தாமே வகையறுத்து சாரா நீ உள்ள சிரிக்கிறேன். அந்த மாதிரி சொல்றா, இல்ல நான் சிரிக்கல. இல்ல நீ சிரிச்ச. எங்கேயோ இருக்கிற நபரை முதல் விஷயம் அப்பதான் வராரு, அந்த அம்மாக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்தினார். அதைத்தான் தீர்க்கதரிசி என்ன பண்ணார்னா, இங்க இருந்து சிஸ்டர் நீங்க இந்த வருஷத்துல நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்தீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி இருந்தீங்க, நீங்க ஒரு நடனம் ஆடி கொண்டிருந்தீங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த பழக்கம் இருந்தது, உங்களுக்கு இந்த வியாதி இருக்குது, மருத்துவர் சொன்னாரு உங்களுக்கு இந்த வியாதியில நீங்க மறிச்சிடுவீங்கன்னு, ஆனா உங்களுக்கு அந்த வியாதியே இல்லை, அது சாதாரண ஃபீமேல் இஷ்யூ தான், பெண்களுக்கு இருக்கிறதான ஒரு சாதாரண வியாதி தான், நீங்க மறிக்க மாட்டீங்க, அந்த வியாதி கூட இப்போ சுகமாயிடுச்சு, விசுவாசத்தோட போங்க. புரியுதுங்களா? இப்படியான காரியங்களை தீர்க்கதரிசியை கொண்டு மனுஷகுமாரனை, அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்கிறதான இந்த மனுஷகுமாரன் மூலமாக மகத்தான ஊழியத்தை செய்யும்படி வந்த அந்த 3 ஊழியங்கள் இருக்கிறதான அந்த மனுஷகுமாரன், தீர்க்கதரிசிகள் எல்லாருமே மனுஷகுமாரனா இருந்தாங்க. ஆனா தேவனே தீர்க்கதரிசியா வந்து ஒரு மனுஷகுமாரன் ஊழியத்தை செஞ்சார். அந்த மனுஷகுமாரனாகிய ஏலோகிம் இந்த மனுஷகுமாரனாகிய வில்லியம் பிரணாமுக்குள்ளே தன்னை வெளிப்படுத்தினார். அப்பதான் சொல்றாருங்க, மெசேஞ்சர், அவர் ஒரு செய்தியாளன், மனுஷகுமாரனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போது உங்களால் அதை பிரித்து பார்க்க முடிகிறதா? என்ன சொன்னாருங்க? அந்த மனுஷகுமாரனையும் அந்த மனுஷகுமாரனாகிய ஏலோகிமையும் தீர்க்கதரிசி என்கிறதான இந்த மனுஷகுமாரனையும் உங்களால் பிரித்து பார்க்க முடிகிறதா? இவங்க 2 பேருமே பாருங்க, தேவன் தாமே இவருக்குள்ள தன்னை திரைமறைத்து கொண்டார். அதாவது சொன்னார், என்ன சொன்னாருங்க? என்மார்பி என்கிறதான ஒரு வார்த்தையை உபயோகித்தார். என்மார்பி என்றால் என்ன? தேவன் தன்னுடைய முகமுடியை மாற்றுதல். மனுஷகுமாரனா கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சார், அப்புறம் அவரு முகமுடியை மாற்றி என்ன பண்ணாருங்க? தாவீது தேவகுமாரனா வந்தார், திருப்பிய முகமுடியை மாற்றி என்ன பண்ணுவாருங்க? தாவீது குமாரனா வருவார், திடீர் முகமுடிய மாட்டார். கர்த்தருடைய தூதனா வருவார், திடீர் முகமுடிய மாட்டார். ஃபயரா மேல நிற்கிறார். சரிங்களா? ஸோ இதைத்தான் தீர்க்கதரிசி தேவன் திரை நீக்கப்படுதல் என்ற செய்தியில காட் சேஞ்சிங் இஸ் மாஸ்க், தேவன் தம்முடைய முகமுடியை மாற்றுகிறார் என்று சொன்னார். அப்போ பாருங்க, அப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இயேசு கிறிஸ்து தான் மனுஷகுமாரன். அந்த மனுஷகுமாரன் நம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய வில்லியம் பிரணாமுக்குள்ள இருந்து இந்த மகத்தான மனுஷகுமாரன் என்கிறதான ஊழியத்தை அவர் தாமே செய்தார். ஓகே, ஒரு சில மேற்கோள்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த செய்தி முடிஞ்ச பிறகு அந்த மேற்கோள்களை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அமுச்சு விட்றேங்க. பொறுமையாக உட்கார்ந்து நேரம் கிடைக்கும் போது நீங்கள் படிங்க. இன்னைக்கு நாம் தேவன் என்ன நோக்கத்துக்காக நம்மளை பிடித்தார் அப்படி என்கிறதான காரியம் உங்களுக்கு நிச்சயமாகவே
உங்களுக்கு ஒரு மகா பெரிய ஒரு ஊக்குவித்தலை அது தரக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, ஸோ தேவன் திரை நீக்கப்படுதல் என்ற செய்தியில் 60வது பேராகிராஃப் தீர்க்கதரிசி சொல்றாருங்க. நான் அப்படியே லைனாக வாசிக்கிறேன். அவர் 3 நாமங்களில் 3 குமாரரின் நாமங்களில் வந்தார். எத்தனை நாமத்தில் வந்தாருங்க? 3 குமாரனுடைய நாமம். அவர் மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன், தேவனுடைய குமாரன் என்னும் 3 குமாரரின் நாமங்களில் வந்தார். அவர் முதலில் மனுஷகுமாரனின் நாமத்தில் வந்தார். ஏனெனில் அவர் ஒரு தீர்க்கதரிசி. பூமிக்கு வரும்போது எப்படி வந்தாருங்க? மனுஷகுமாரனின் நாமத்தில் வந்தார். ஏன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். சமாரியா சிஸ்டர் என்ன சொன்னாங்க? நான் உண்மை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொன்னாங்க. ஏனெனில் அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஏகோவா எசேக்கியேலை சன் ஆஃப் மேன், மனுபுத்திரனே நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். இயேசு தம்மை ஒருபோதும் தேவனுடைய குமாரன் என்று குறிப்பிடவில்லை. பாருங்க, அவர் ஊழியம் செய்த அந்த நாட்களில் தன்னை தேவகுமாரன் என்று குறிப்பிடல. ஏன்னா அப்போது அவர் ஆவியா இல்லை, மனித சரீரத்தில் இருக்கிறார். கேட்குறீங்களா? ஓகே. அவர் தம்மை மனுஷகுமாரன் என்று தான் அழைத்து கொண்டார். ஏனெனில் வேத வசனம் தவறாததாக இருக்க வேண்டும். வேத வசனங்களில் ஒன்றுமே தவறாது. ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வாறு இருக்க வேண்டும். அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். அப்படித்தான் அது இருக்க வேண்டும். நான் அவ்வாறு விசுவாசிக்கிறேன் என்பதனால் அல்ல, அது தேவனுடைய வார்த்தையாய் இருப்பதினால். இப்பொழுது கவனிங்கள், அவர் வந்தபோது மனுஷகுமாரனாய் வர வேண்டியிருந்தது. ஏனெனில் அவர் அப்படி வர வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் உரைத்திருந்தது. பூமிக்கு வரும்போது அவர் அப்படியாக வரணும்னு தான் வேதாகமும் வாக்கு தத்தம் செய்திருந்தது. தேவன் அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார் என்று அது உரைத்தது. மோசே இருந்தபோது என்ன சொன்னாருங்க? என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரர் மத்தியில் தேவன் உங்களுக்கு ஒருவரை எழுப்புவாரு அப்படின்னு சொல்ல அந்த ப்ராஃபஸி என்னதுங்க? அது பாருங்க, அது ஒரு சன் ஆஃப் மேனை குறித்ததான ஒரு வாக்கு தத்துவம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு மோசே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது அதுதான் மனுஷகுமாரனை குறித்ததான ஒரு வாக்கு தத்தமாக அது இருந்தது. எனவே அவர் தம்மை தேவனுடைய குமாரன் என்று அழைத்து கொண்டு வர முடியாது. அவர் தாவீது இது மனுஷகுமாரனாக பிராமிஸ் பண்ணும்போது நான் தேவனுடைய குமாரன் என்ன சொல்ல முடியாது. அவர் அப்படி தன்னை அவர் அழைத்து கொண்டு வர முடியாது. ஏனெனில் அவர் அந்த காலம் அல்ல, அது அப்போ காலம் அல்ல. அவர் அடித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்தாவியா வரும்போது தான் என்னவா வருவார்? அவரு என்ன வருவாருங்க? தேவகுமாரனா வருவாருங்க. ஏன்னா தேவகுமாரன் என்று தேவன் ஆவியா இருக்கிறார். இவரை பரிசுத்த ஆவியா வரும்போது தான் அவர் தேவகுமாரனா வருவார். ஓகே. ஏற்கனவே நடந்த தேவனுடைய குமாரன் என்று அவர் அழைத்து கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அது அந்த காலம் அல்ல. அவர் மனுஷகுமாரனாக தீர்க்கதரிசன உரையத்தை நிறைவேற்றி ஏற்கனவே நடந்த காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து அவர் யார் என்பதை முன்னடையாளமாக காண்பித்தார். அவர் பூமியில் மனுஷகுமாரனா இருந்தார். இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது மனுஷகுமாரனா தான் ஜீவிச்சார். அந்த சீரபெனிக்கே தேசத்து ஸ்திரீயை பாருங்கள். அவரிடத்தில் வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றால் அவர் தலை நிமிர்ந்து பார்க்கவும் கூட இல்லை. என்னன்னு கூப்பிடுறாங்க அந்த அம்மா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்றாங்க. அப்போ சொல்றாரு, அவர் தலை நிமிர்ந்து பார்க்க கூட இல்லை. ஏன்னா நம் தேவனை அணுகும் போது சரியான அணுகுமுறை இருக்கணும். எது எந்த காலம் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். அப்படி அணுகும் போது தான் தேவன் நமக்கு கிரியை செய்வார். சரிங்களா? ஆமாங்க. நீங்கள் தேவனை அணுக வேண்டிய விதம் என்று ஒன்று இருக்குது. அந்த அணுக வேண்டிய விதத்தை தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி நமக்கு போதித்தார். அவரிடத்தில் ஓடி வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றால் அவர் தலை நிமிர்ந்து பார்க்கவும் கூட இல்லை. அவளுக்கு அவர் மேல் தாவீதின் குமாரன் என்ற உரிமை இருக்கவில்லை. அவர் ஒரு புறஜாதி. அந்த நேரத்தில் அவன் ஒரு புறஜாதி. தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இவன் யூதா கோத்திரத்தில் வந்த ஒருவராய் இவர் இருக்கிறார். புரியுதா இல்லைங்களா? இவள் ஒரு புறஜாதி. இன்னும் அங்கே காலநிலை மாறல, டிஸ்பென்சேஷன் மாறல. அவர் தாவீதின் குமாரனா வரும்பொழுது அவரும் மகிமையின் சரீரத்தில் இருப்பார், நாமும் மகிமையின் சரீரத்தில் இருப்போம் அரசாட்சியில். இப்போ அவர் மனித சரீரத்தில் இருக்கா, இன்னும் அடிக்க கூட இல்லை. இன்னும் அவர் தேவகுமாரனா வரல, இன்னும் மனுஷகுமாரன் ஊழியம் இன்னும் வரல. இதெல்லாம் முன்னேறதுக்கு முன்னாலே என்ன சொல்றாங்க அந்த அம்மா? இன்னும் எத்தனையோ 1000 வருஷம் கழிச்சு நடக்க போறதை விட அந்த அம்மா கூப்பிட்டதுனால
அப்போ சொல்றாரு, அவளுக்கு அப்படி கூப்பிட உரிமை இல்லை. என் மகளுக்கு என் மேல் கணவன் என்ற உரிமையும் என் மனைவிக்கு என் மகள் என்ற உரிமையும் கிடையாதோ அதுபோல் என் மனைவி சுவிசேஷத்தினால் என் குமாரத்தி, ஆனால் உலக பிரகாரமாக என்னை தகப்பன் என்று அழைக்க அவளுக்கு உரிமை கிடையாது சொல்றாரு. அவங்க ஒய்ஃபை குறித்து சொல்றாரு. என் ஒய்ஃப் என்னை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவருக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை. ஏன்னா நான் அவளுடைய அப்பா இல்லை. சுவிசேஷத்தினால அவள் எனக்கு ஒரு குமாரத்தி, ஒரு மகள். ஆனால் உண்மையிலே உலக வழக்கத்தின்படி அவள் யார்? எனக்கு அவள் ஒரு மனைவி. அந்த மாதிரி இப்பொழுது கவனிங்கள், இந்த புறஜாதி ஸ்திரீக்கு அவர் மேல் தாவீதின் குமாரன் என்ற உரிமை கிடையாது. ஆனால் குருடனான பர்திமேயுக்கு அந்த உரிமை இருந்தது. பார்த்தீங்களா எப்படி சொல்றாரு? பார்த்தீங்களா? அவ கானானிய ஸ்திரீ யார்? புறஜாதி ஸ்திரீ. அந்த ஊழியமே இன்னும் வரலனாலும் அவருடைய அப்ரோச் தேவனை, இன்னைக்கு அதனால தான் தீர்க்கதரிசி தேவனை அணுக வேண்டிய விதம் பேசினார். பர்திமேயு அவன் ஒரு யூதன், அவன் பலி செலுத்தினவன். ஆனா அவன் சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிட்ட பொழுது அவன் ஒரு யூதன். அப்போது அவர் மனுஷகுமாரனாக வந்தார். இப்போது கவனிங்கள், அவர் முதலில் தீர்க்கதரிசியாக வந்தார். அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவருக்கு சொந்தமானவர்களோ அவர்களை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் மனுஷகுமாரனாக அப்போ வந்தார். பரிசுத்தாய் வந்த பிறகு அவர் தேவனுடைய குமாரன் ஆனார். 69வது பேராகிராஃப். பரிசுத்தாய் வந்தபோது என்ன ஆனாருங்க? அவர் யார் சொல்லுங்க? ஹலோ, குட் மார்னிங். பரிசுத்தாய் வரும்போது அவர் என்ன வந்தாருங்க? எதுவா வரட்டங்க, அவர் தாங்க எங்க தேவன் அப்படின்றீங்களா? அவர் எதுவாக வந்தாலும் அவர் எங்களுடைய தேவன். ஓகே, அவர் எதுவாக வந்தாலும் நம்மளுடைய தேவன் தான். பட் நாம் புரிந்து கொள்வதற்காக சில காரியங்களை நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, பரிசுத்தாவி வந்த பிறகு அவர் தேவனுடைய குமாரன் ஆனார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் பரிசுத்தாவி தேவனுடைய குமாரன். அவர் சபை காலங்கள் தேவனுடைய குமாரன் இருந்தார். ஏன் பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து கடந்த 2000 வருஷ காலமாக அவர் என்ன இருந்தாருங்க? சபை காலங்களில் தேவகுமாரன் பரிசுத்தாவியாக நமக்காக அவர் மகத்தான ஊழியத்தை செய்தார். இப்போது ஞாபகம் கொள்ளுங்கள், தேவனுடைய குமாரனுக்கும் லவோதிக்கா சபையின் காலத்தில் அவர்கள் வெளியே தள்ளிவிட்டார்கள். பரிசுத்தாவே வெளியே தள்ளிட்டாங்க. அவர் மறுபடியும் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டு மற்றவர்களை நிறைவேற்றுவார் என்று அவர் லூக்கா சுவிசேஷத்தில் கூறியிருக்கிறார். பாருங்கள், இப்போ மறுபடியும் அவர் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டு அவருடைய வார்த்தை அவர் சொன்ன அந்த சுவிசேஷத்தை நிறைவேற்றுவார் என்று எழுதியிருக்கிறது. வேத வாக்கியங்கள் பிழையின்றி ஒன்றோடு ஒன்று இணைகின்றன. மனுஷகுமாரன் தேவனுடைய குமாரன், தாவீதின் குமாரன். அது என்ன? அது அதே தேவன் தமது ரூபத்தை மாற்றிக்கொள்ளுதல், என்மார்பி, அதை அவர் மாற்றிக்கொண்டார். அது அவருக்கு பெரிய நாடகமாக உள்ளது. அவர் அதில் நடித்து கொண்டிருந்தார். அவர் மனுஷகுமாரனாக வந்தார். தீர்க்கதரிசியாக அவர் பிழையின்றி அப்படியே செய்தார். கிணற்றண்டையில் இருந்த பாவம் நிறைந்த அந்த ஸ்திரீயுடனே அவரை அவளை அடையாளம் கண்டு கொண்டாள். அவள் கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன், அவர் இதைத்தான் செய்வார் என்றாள். பாருங்கள், அவள் முன்குறிக்கப்பட்ட வித்தாய் இருந்தபடியால் அவரை அடையாளம் கண்டு கொண்டாள். அவள் வாழ்க்கையில் நிறைய பாவம் இருந்தது. அவள் பாவம் நிறைந்தவளாக இருந்தா. பாருங்க, அந்த சமாரியா ஸ்திரீ அவள் தாமே வேதாகமத்தில் ஒரு வேசியாக கருதப்பட்டாள். அங்க இருந்த பெரிய குருமார்கள் அவரை கண்டுபிடிக்கல, சதுசேயர்கள் கண்டுபிடிக்கல, பரிசேயர்கள் கண்டுபிடிக்கல. ஆனா அவ பாருங்க, அவ வாழ்க்கையில் தப்பா இருக்கிறா. ஆனா தேவனுடைய வார்த்தையை சரியா கண்டுபிடிச்சா. ஏன்னா தேவன் அவளை முன்குறித்திருந்தார். நம்ம எவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிறோம், எவ்வளவு பாவம் பண்ணிக்கிறோம், எவ்வளவு அக்கிரமம் செஞ்சுக்கிறோம், எவ்வளவு துன்மார்க்கம் செஞ்சிருக்கிறோம். ஏன் நம்ம எல்லாம் செஞ்சது தெரியுமா? தேவன் நம்மை முன்குறிக்கும்படி வச்சதுனால பிசாசு நம்ம வெளியே வராத அளவுக்கு சேத்துல எல்லாம் கொண்டு போய் சொறி விட்டான். அவன் நினைச்சினா நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு. தம்முடைய முன்குறிக்கப்பட்ட வித்து எவ்வளவு சேற்றில் இருந்தாலும், எவ்வளவு சகதியில் இருந்தாலும், எவ்வளவு அழுக்கில் இருந்தாலும், மனுஷனால் மீட்கப்பட முடியாத எந்த நிலையில் இருந்தாலும் அந்த வித்தை மீட்கும்படிக்கு அவர் எந்த நிலைக்கும் வருவார். அதுதான் சொன்னார். 100 ஆடு இருந்தது,
99 ஆடு சேஃப் ஆகுது, ஒன்னே ஒன்று போயிடுச்சு. நீங்கள் போயிட்டீங்க, நான் போயிட்டேன், இங்கே இருக்கிற சிஸ்டர் போயிட்டாங்க. ஓ 99 இருக்குது, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு 99ஓடு அவர் திருப்தி அடையல. அந்த ஒன்றுக்காக அவர் தாமே அந்த 99 விட்டு போனார். சரிங்களா? ஸோ பாருங்க, இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் அந்த மனுஷகுமாருடைய நாட்களில் இருந்த எத்தனையோ ஜனங்கள் தவற விட்டாங்க. ஆனால் கெட்ட பெயரோடு ஜீவித்தா அவ கண்டுபிடிச்சா. இன்னைக்கு எவ்வளவு பெரிய சபை ஸ்தாபனங்கள் இருக்குது, எவ்வளவு பெரிய சபை தலைவர்கள் இருக்கிறாருங்க. சகோதரர் டிஜேஎஸ் தினகரன் குடும்பம் இருக்குது, டி மோகன் குடும்பம் இருக்குது, எவ்வளோ பெரிய சபை தலைவர்கள், பெரிய மகான்கள்லாம் இருக்கிறாங்க, ஸ்வரதேச தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த மெசேஜை நம்ம கொண்டு போனா என்ன சொல்றாங்க? இது அந்தி கிறிஸ்து, இயேசுவே பேல்செபூல் தான் சொன்னாங்க. அவர் முதலாவது மனுஷகுமாரன் ஊழியத்துக்கு வரும்போது அன்னைக்கு இருந்த சபை ஸ்தாபன தலைவர்கள்லாம் சொன்னாங்க பேல்செபூல். பேல்செபூல்னா பிசாசுகள்லாம் இவர் தான் தலைவர், இவர் பிசாசு ஓட்டுறாரு அப்படின்னு சொன்னார். ஒன்ன சொன்னார், நான் பிசாசுகள்லாம் தலைவனாக இருந்தா என் கூட்டாளியை நான் எப்படி துரத்தி விடுவேன்? நாங்கள் ஐக்கியமாக தானே இருப்போம். அவங்க மொழியிலே அவங்களுக்கு பதில் சொன்னார். உங்கள் லாஜிக்கே புரியலையே, என்ன பிசாசுக்கெல்லாம் தலைவன்றீங்க? அப்போ பிசாசுலாம் நான் கூட கூட்டின்னு தானே வாழ்வேன், என்னை பார்த்தாலே பிசாசு ஓடுது, அப்போ நான் எப்படி பிசாசு தலைவனாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இந்த நாட்களில் வரும்போது நம்மளோட திருக்கதரிசியை நம்ம கொண்டு போனோம்னா அந்தி கிறிஸ்து அவர் இவர். ஏன்னா அன்னைக்கு இருந்த அதே ஆவிதான் இன்னைக்கு இருக்குது. ஆனால் சமாரியா ஸ்திரீக்குள்ள இருந்த அதே ஆவிதான் இன்னைக்கு எங்கேயோ இருக்குது. அவர் என்ன மாதிரி வந்தாலும் அவருடைய முன்குறிக்கப்பட்ட வித்து கண்டுபிடிக்கங்க. அல்லேலூயா. அவர் என்ன மாதிரி வந்தாலும் தம்முடைய மணவாளனை இந்த மணவாட்டி கண்டுபிடிப்பாள். அவன் என்ன மாதிரி வந்தாலும், நீ வெள்ளையாவா, சிவப்பாவா, கருப்பாவா, மஞ்சளாவா, மங்கிவா, பழுப்பாவா, நீ ஆவியாவா, பேயாவா, சர்பண்டாவா, பன்னியாவா, போப்பாவா, நீ எந்த ஒரு சபை ஸ்தாபன போதகரா, தலைவராவா, நீ அரசியல் தலைவராவா, நீ ட்ரம்பா, டொனால்டு ட்ரம்பாவா, நீ மோடிஜியாவா, நீ யாராவனாவா, நடிகராவா, ஏதாச்சும் கெட்ட பழக்கமாவா, எப்படி வந்தாலும் இந்த பிரைடு கண்டுபிடிச்சிடுவா. ஏன்னா அவனை கண்டுபிடிக்கும்படிக்கு விசேஷமான கலிக்கத்தை, ஐசால்வை இன்னைக்கு தேவன் மனவாட்டி கொடுத்திருக்கிறார். நாம போயிட்டு ரொம்ப ஆராய்ச்சி பார்க்க தேவையில்லை, அவனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவோம் இவன் அவன் தான். யாருங்க அவன்? மேல இருந்து எட்டி உதைச்சார்ல ஒருத்தனை, அவன் தான் உருமாறி போயின்னுக்கிறான். அவனு தூதனா விழுந்தான் அவன் அவர் உதைக்கும் போது. இப்ப சர்பண்டா வந்து பேசுறான், அபர்வாணிக்கு அண்ணாவா நின்று பேசினான், காய்பாவா வந்து பேசினான். புரியுதுங்களா? ஆமா, அவன் பல ரூபத்தில் வந்தான். இந்த மணவாட்டி நிச்சயமாக கிறிஸ்துவை அடையாளம் கண்டுபிடிக்கிறது போல. ஏன்னா நாம் எப்படி ஜெயம் கொள்வதுன்னு தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணார். நாம் எப்படி ஜெயம் கொள்வதுன்னா பிசாசினுடைய பலவீனங்களை நாம் தெரிந்து கொள்ளும் போது தான், அந்த பலவீனத்திலே நம்ம குத்து விடும் போது தான் நாம் வந்து அவனை ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஓகே, அவர் அற்புதமான தேவனாக இருக்கிறார். ஓகே, முன்குறிக்கப்பட்ட வித்தா இருந்தபடியால், அவள் முன்குறிக்கப்பட்ட வித்தா இருந்தபடியால் அவரை அடையாளம் கண்டு கொண்டாள். பிறகு அவள் மற்றவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ள அவரிடத்தில் ஒன்றும் இருக்கவில்லை. அவர்கள் தொடக்கத்திலேயே பாவத்தில் இருந்தார்கள். மற்ற எல்லாருமே இருக்கிறாங்க, அவர் தான் அந்த மனுஷகுமாரன் அடையாளம் கண்டுபிடிக்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா, அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லையா. ஆனா இவர் அவளுடைய தப்பை தான் சொன்னாரு. அவர் சொன்னார், நீ ஒரு தீர்க்கதரிசி இருதயத்தின் ரகசியத்தெல்லாம் சொல்லுவாரு, நீ ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறபடினாலே நீ ஒரு மனுஷகுமாரன் என்பதை நான் காண்கிறேன். அவர் தீர்க்கதரிசின்னு தான் கண்டுபிடிச்சா. அவர் தான் சொன்னாரு, அந்த மகத்தான மேசியா நான் தான். மேசியா என்றால் மகிமையின் தேவனே மனுஷனாக பூமிக்கு வரதான் மேசியா. அவள் அவரை யூதன் என்று கண்டுபிடித்தால், அவர் அவளை தீர்க்கதரிசி என்று கண்டுபிடித்தால், மூன்றாம் இழுப்பு வரும்போது அவரே தான் யார் என்று அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அல்லேலூயா. ஓகே, நான் இன்னும் கூட கொஞ்சம் வாசிக்கிறேங்க.
73. தமது நடிப்புகளுக்காக அவர் தமது உருவத்தை மாற்றிக்கொள்கிறார். அவர் மனுஷகுமாரன் உருவில் வந்தார். சீர்திருத்தக்காரனான வெஸ்லி, லூத்தர் இவர்களின் காலத்தின் வழியாக அதன் பிறகு நாம் காண்பது என்னவெனில், அவர்கள் இஸ்ரவேலரை போல் குழப்பமுற்று முடிவில் கடைசி நாட்கள் பெந்தெகோஸ்தே காலத்தில் அவர் பரிசுத்த ஆவியாகிய பிரத்யட்சமான போது அவர்கள் அதை புறக்கணித்தனர். இஸ்ரவேலர் செய்த அதே இவர்களும் செய்தார்கள். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? நவ் வாட் இஸ் டூயிங்? மனுஷகுமாரனாக திரும்ப வருகிறார். புரியுதுங்களா? இப்போ அவர் என்ன செய்யறாருங்க? எல்லாமே தீர்க்கதரிசி செய்தி தான். நம்மளுக்கு சொந்த கருத்தே கிடையாது, நம்முடைய ஓன் இன்ஜெக்ஷன் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவர் மனுஷகுமாரனாக திரும்ப வருகிறார். அதன் பிறகு அதிலிருந்து தாவீதின் குமாரன். இப்போ இந்த மனுஷகுமாரனுக்கு பிறகு அவர் என்ன வருவாருங்க? அப்போ நாம் எங்கே இருப்போங்க? இந்த இடத்துல இப்படி உட்காந்து இருக்க மாட்டோம். நாம் மகிமையின் சரீரத்தில் இருப்போம், அவரும் மகிமையின் சரீரத்தில் இருப்பார். அந்த சிஸ்டருக்கு தலையில் ஒரு வெள்ளை முடி கூட இருக்காது. எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது, நான் வந்து காலையில் மாத்திரை போடணும், நான் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் ஒரு தொந்தரவும் இல்லை. எல்லாருமே எவர் கிரீன் யூத்தா, 16 வயசா அப்படியே எங்க யூத்தா இருக்கலாம். நீங்க நினைக்கும் போது அங்கே போயிடலாம். உங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படாது. ஓலா, யூபர், அப்புறம் என்னது ரேப்பிடோவா, ரேப்பிடோ, அப்புறம் வந்து இந்த ஃபுட் டெலிவரி ஜொமேட்டோ, ஸ்விக்கி, தன்சோ, இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. புரியுதுங்களா? ஆமாம், இன்னைக்கு தேவன் அப்படி தான் ஒன்று நம்ம உருவாக்கி இருக்கிறார். தமிழ் அன்புக்குரியவர்களுக்கு தேவன் உண்டாக்கினதை கண் காணல, காது கேட்கல, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றல. இன்னைக்கு அதுக்காகத்தான் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். நாம் தாவீதின் குமாரனாக அவரோடு கூட நாம் அரசாள்வோம் சொல்றார். மனுஷகுமாரன் தாவீதின் குமாரன், தேவனுடைய குமாரன். அவர் இந்த கடைசி நாட்களில் மல்கியா 4 படி, இப்போதான் நம்ம கவனிக்கணும், இந்த கடைசி நாட்களில் மல்கியா 4 படியும் இன்னும் இந்த நேரத்துக்கான மற்ற தீர்க்கதரிசனங்கள் படியும் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டிருக்கிறார். நமக்கு தெரியும் மல்கியா 4, 5, 6 யாருங்க? அது தீர்க்கதரிசி. என்ன சொன்னாருங்க? நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். மல்கியா 4, 5, 6ன்றது இவருடையது. மனுஷகுமாரன் மினிஸ்ட்ரின்றது அவருடையது. அந்த மனுஷகுமாரன் ஊழியமும் 17:30 சொல்லப்பட்ட அந்த வரப்போகிற மல்கியா 17, லூக்கா 17:30 ஊழியமும், இந்த மல்கியா 4, 5, 6 ஊழியமும் லூக்கா 17:30 ஒன்னா மிங்கலாகி, அல்லேலூயா, புரியுதா இல்லைங்களா? அந்த எலியாவின் ஆவியை பெற்ற தீர்க்கதரிசியை கொண்டு, ஏன்னா அவர் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷ சரீரத்தில் இருந்தார். இதுக்கு அப்புறமா வந்து அவர் மகிமையின் சரீரத்தில் வருவார். இதுக்கப்புறம் அவர் இன்னொரு மனித சரீரத்தை எடுக்க மாட்டார். அப்படி எடுத்தார்னா தீர்க்கதரிசி சரீரத்தில் இங்கே இருக்கிற உங்கள் சரீரத்தை தான் எடுப்பார். அவருடைய சொந்த சரீரம் மேலே இருக்குது. சரிங்களா? இப்போ சொல்றாருங்க, மல்கியா இந்த கடைசி நாட்கள் மல்கியா 4 படியும் இன்னும் இந்த நேரத்துக்கான மற்ற தீர்க்கதரிசனங்கள் படியும் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டு இருக்கிறார். சபையானது அவர் வெளியே தள்ளிவிட்ட பிறகு இனி ஒருபோதும் அவர் சபையோடு தொடர்பு கொள்ள போவதில்லை. அதனால எந்த சர்ச்சிலுமே அவர் இல்லை. மெத்தடிஸ்ட் சர்ச்சு, பேப்டிஸ்ட் சர்ச்சு, பெந்தகாஸ்ட் சர்ச்சு, சிஎஸ்ஐ சர்ச்சு, ஏஜி சர்ச்சு, ஏசிஏ சர்ச்சு, எந்தெந்த சர்ச்சு இருக்குது. லிட்டில் மவுண்டில் நிறைய பேர் கேதர் ஆகுறாங்க, ஆனால் அவர் அங்கே இல்லை. ஏசியாவில் நிறைய பேர் கேதர் ஆகுறாங்க, அவர் அங்கே இல்லை. இருக்காரா இல்லையா? இல்லவே இல்லை. வெறும் இல்லை கூட இல்லை, இல்லவே இல்லை. பால் யாங்கிச்சோ அவர் பெரிய இன்டர்நேஷனல் ஊழியக்காரர், அவர் சர்ச்சே இல்லை. லீஜர் ராக் அவர் சர்ச்சில் இல்லை. பென்னி ஹின் அவர் சர்ச்சில் இல்லை. பெண் பிரசங்கி சிஸ்டர் ஜாய்ஸ் மேயர், முதல்ல பெண் பிரசங்கியே கிடையாது. அந்த அம்மாவுக்கு அந்த கியூவுக்கான எலிஜிபிளே கிடையாது. ஸ்டெல்லா தினகரன், அப்புறம் வந்து இவாஞ்சலினா, அந்த அம்மா பேர் என்னங்க, இவாஞ்சலினா, பால் தினகரன் மனைவி. அப்படியே கர்த்தர் என்ன இடத்துல வந்து அந்த தூதன் இந்த காரை காமிச்சு இதை வாங்கினாராம்.
பார்த்தீங்களா? உண்மையிலே தூதன் வந்திருந்தாருன்னா பிலிப்பு என்ன பண்ணார், நீ காசாக போற வழியில அப்படியே போய் ரதத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டாரு. நாங்கெல்லாம் தூதர்ல குடிச்சு படிச்சுக்கிறோம் பாஸ், எங்க கிட்ட இந்த கதையெல்லாம் விடாதீங்க. காரை வாங்க சொன்னாங்களாம், கனடால வீடு வாங்க சொன்னாலாம் தூதர். ஆனா நமக்கு என்ன சொல்லிருக்குது, உங்களுடைய குறைவெல்லாம் மகிமையில நிறைவாக்குவார். கொஞ்ச நாள் இங்க இந்த பிரச்சனை இருக்குது, நீ தேவனுக்காக வாழ். உன்னுடைய மூர்ச்சை அடையும் பொழுது, உன்னுடைய ஜீவன் முடங்கும் பொழுது, உன்னை தாமே வரவேற்க பரலோகத்தில் மகாபெரிய வரவேற்பு உனக்கு வழி உருவாக்கப்படும். அல்லேலூயா. அதனால நீங்க வசதி வாய்ப்பா இருக்கணும்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. தேவன் உங்களை என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதத்துல வாழுங்க. போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, வாடகை வீட்டுல கஷ்டப்படுறேங்க, காலை இல்லாம இருக்கிறாங்க, பசி இல்லாம இருக்கிறாங்க, சாப்பிடவே முடியல, பசி இல்லாம இருக்கிறாங்க, ஜீரணம் ஆகாம இருக்கிறாங்க, தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க, தங்களுடைய சொந்த சுவாசத்தை இழுப்பதற்கு பலன் இல்லாம இயற்கையா ஆக்சிஜன் பம்ப் பண்ணுது, அதை இழுத்துனுக்குறாங்க. அந்த மாதிரி யாருன்னா இருக்கிறோமா? அப்படியெல்லாம் இல்லை, நாம் நல்லா தான் இருக்கிறோம். நல்லா இருக்கிறோமா இல்லைங்களா? ஆமா, ஓகே. இப்ப சொல்றாருங்க, சபையானது அவரை வெளியே தள்ளிவிட்ட பிறகு இனி ஒருபோதும் அவர் சபையுடன் தொடர்பு கொள்ள போவதில்லை. இனி எந்த டினாமினேஷன் சர்ச்சோடுமே அவருக்கு என்ன கிடையாது, கனெக்ஷனே கிடையாது. அவர் வெளியே நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறார். சில முன்குறிக்கப்பட்ட வித்துகள் இன்னும் அங்குள்ளன, அவர் அவர்களை அடைந்தாக வேண்டும். சபை வெளியே தள்ளிட்டாங்க. நீங்க எல்லாம் இருந்தீங்க பாருங்க, உங்க சர்ச்சானது தட்டினே இருந்தாரு வெளியே. ஏன் தெரியுங்களா? நீங்க வரணுன்றதுக்காக. நான் இந்த பேப்டிஸ்ட் சர்ச்சில் தட்டினார், நீங்க இந்த பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் தட்டினார், நீங்க இந்த சால்வேஷன் ஆர்மியை தட்டினே இருந்தாரு, நீங்க இந்த சென்ட் பால் சர்ச்சை தட்டினாரா இல்லையா? நீங்க இந்த லூத்தரன் சர்ச்சை தட்டினாரு, நீங்க இந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சை தட்டினாரு, நீங்க இந்த ஒவ்வொரு சர்ச்சையும் தட்டினாரு. அவருக்கு உள்ள இடம் இல்லை, அவரை வெளியே தள்ளிட்டாங்க. என்ன வெளியே தள்ளிட்டாங்கன்னு அவருதான் போல. ஏன்னா அவர் ஒரு வித்தையும் அவர் இழக்க மாட்டார். அவருடைய ஒரு வித்தை கூட அவர் இழக்க மாட்டார். அல்லேலூயா. அங்குள்ளோர்ல அவர் அடைந்தாக வேண்டும். தேவன் தம்மை ஒரு மனிதனுக்குள் ஊற்றி கொண்டார். 74வது பேராகிராஃப் தேவன் திரை நீக்கப்படுதல் செய்தியில சொல்றார், தேவன் தம்மை ஒரு மனிதனுக்குள் ஊற்றி கொண்டார். யோவேல் 2:28 கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்றும் அவர் கூறினதாக நாம் காண்கிறோம். அங்கு உபயோகிக்கப்பட்ட கிரேக்க சொல்லை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், ஒரு கால் நான் இதை தவறாக கூறக்கூடும், ஆனால் நான் கண்டு சொல் அப்படி சொல்றாருங்க. அடுத்தது இன்னொரு 2 கொட்டேஷன் வாசிக்கிறேன். உதாரணமாக ஆபிரகாம், இப்போ பாருங்க, அந்த சோதமுக்கு போறார், அந்த குமாரனை காண முடியவில்லை, எந்த அடையாளமும் இல்லை, சாரால் கர்ப்பமுற்றிருக்கவில்லை, அவளுக்கு ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போயிருந்தது. இருப்பினும் தேவன் அவ்வாறு கூறினார். எல்லா நம்பிக்கையும் அற்று போனது, சாராளின் கர்ப்பம் செத்து போயிருந்தது, அவனுடைய சத்து போய்விட்டது, அவனுடைய ஜீவனின் சத்து உலர்ந்து விட்டிருந்தது, அவளுடைய ஜீவனும் உலர்ந்திருந்தது. இருப்பினும் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்படித்தான் நாம் வார்த்தை என்று விசுவாசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுனே இருந்தார். தேவனுடைய சத்தத்தை கேட்க 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 விசுவாசம் தானா உற்பத்தி ஆயிடும். விசுவாசத்தை நாம கொண்டு இருக்கவே முடியாது, நாம உற்பத்தி செய்ய முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா விசுவாசத்தை தருகிறவர் அவர் தான், விசுவாசத்தை துவக்கிறவர் அவர் தான். ஆனா விசுவாசத்தை பெறுவதற்காக நமக்கு ஒரு வழி இருக்குது. தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால விசுவாசம் வரும். எவ்வளவு பேர் நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்க? எத்தனை பேர் மெசேஜ் கேட்குறீங்க? சர்ச்சை இருக்கும்போது முக்கியமான வேலையை வச்சிடும், தவிர்க்கவே முடியல. அதாவது சண்டேன்றது கிறிஸ்தவனுக்கு அது வந்து நம்மளுடைய ஒரு சீலா இருக்குது, முத்திரை. நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் சண்டே சர்ச்சைக்கு போகணும். நிச்சயமா தேவன் அதுக்கான வழி உண்டாக்குவார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப பாருங்க, அவர் என்ன சொல்றாருங்க, ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். மெசேஜ் சர்ச்சு டேப் போட்டு கேளுங்க, மெசேஜை வாசிங்க, வேதம் வாசிங்க, கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோரும் வீட்டில் வேதாகமத்தை குறித்து பேசுங்க.
பிரச்சனை ஒருபோதும் அங்க இருக்காது, ஓடி போயிடும். நாம் வார்த்தை என்று விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறோம். அது எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது. தேவன் அப்படி நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அத்துடன் அது முடிப்பட்டது. காணக்கூடாத இந்த மகத்தான நபர் யார்? தரிசனங்களில் ஆபிரகாம் கண்ட இவர் யார்? முடிவில் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட போதிலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு முன்பு தேவன் தாமே ஆபிரகாமிடத்தில் மனித உருவில் கடைசி காலத்தில் வந்தார். மனித உருவில் வெளிப்பட்டால் அவரை ஒரு முறை ஒரு சிறு வெளிச்சத்தில் கண்டான். அவருடைய தரிசனங்களில் கண்டான். அவருடைய சத்தத்தை கேட்டான். அநேக வெளிப்பாடுகள். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு முன்பு அவன் அவரை மனித உருவில் கண்டான். அவருடன் பேசினான். அவருடன் புசிக்க இறைச்சியும் குடிக்க தண்ணீரும் கொடுத்தான். புசிக்க இறைச்சியும் குடிக்க தண்ணீரும் கொடுத்தான். பாருங்கள், கவனிங்கள். தேவன் தாமே மானிட சரீரத்தில் திரைமறைக்கப்பட்டிருத்தல். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சரீரத்து மண்ணை எடுத்து அப்படி பண்ணாரு, ஒரு சரீரம் வந்தாச்சு. அது டெம்பரவரி, தற்காலிகமாக அந்த சரீரத்தை ஆபிரகாம் இடத்துல போய் பேசுறதுக்காக உபயோகிச்சார். அந்த சரீரத்துக்குள்ள போய் தேவன் தன்னை மறைத்து கொண்டு ஆபிரகாம் வீட்டில் போயிட்டு நல்லா பீஃப் சாப்பிட்றாரு, பட்டர் சாப்பிட்றாரு, சீஸ் சாப்பிட்றாரு, மைனஸ் சாப்பிடல, இதெல்லாம் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு ஆபிரகாம் கிட்ட கீப் ஆன் ஸ்பீக்கிங் பேசுறார். எல்லா ரகசியத்தையும் சொல்றாரு. கந்தகத்தை வர வைக்க போறேன், நெருப்பு வர வைக்க போறேன், சோதம் அழிக்க போறேன். ஆபிரகாம் இதெல்லாம் கேட்கவே இல்லை. அவரே சொல்றாரு, கலிபோர்னியா தண்ணியில முழுக போதா நம்ம கேட்கவே இல்லை. அவரே நமக்கு சொல்லிட்டாரு. சொன்னாருங்களா? ஆமா. அமெரிக்கா புகைக்காடு ஆக போகுது, நாம கேட்கல, அவரே நமக்கு சொன்னாரு. ஏன்னா ஆபிரகாம் கேட்கல, அவரே சொன்னாரு. பாருங்க, ஈவன் ஆபிரகாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளவே இல்லை. அலாஸ்கா முழுகும் போது, அமெரிக்கா புகைக்காடு ஆகும் போது நாம இல்லவே இல்லை. நமக்கு ஏன் சொல்றாருன்னா, நாம் ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியாக ராஜரீக வித்தா இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு அதை சொல்லியிருப்பார் என்றால், நீங்கள் ஆபிரகாமுடைய குமாரனும் குமார்த்தியமா இருக்கும்போது நிச்சயமா அவர் அதை உங்களுக்கும் சொல்றார். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அங்கதான் நான் இல்லையே, அது அழியும் போது எனக்கு அது வேணாம்னு நினைக்கிறாங்க. ஓகே, நீங்க அது இல்லை என்றாலும் தேவன் அதை உங்களுக்கு தெரியப்படுத்த அவர் விரும்புகிறார். ஸோ இதைத்தான் தேவன் இந்த கடைசி நாட்களில் அவர் நமக்காக செய்தார். சரிங்களா? இப்போது இன்னும் கூட ஒரு சில, நான் இதை முடிக்கலான்னு பார்த்தா இது முடியவே முடியாது போல இருக்குது. ஆனால் இது ரொம்ப அவசியமானது. நான் உண்மையிலே இந்த சம்பவம் முடிந்த பிறகு ரொம்ப எளிமையான சில பிரசங்கெல்லாம் பண்ணலான்னு இருக்கிறேன். சரிங்களா? திருப்பி நம்ம அப்படி போய் அப்படி வருவோம். தேவன் எப்படி நடத்துகிறாரோ அப்படியாக நாம் நடப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அடுத்தது ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த கடைசி நாட்களில் ஒரு மேற்கோளை வாசிக்கிறேங்க. ஏன்னா இது நானே ஏதாவது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமான தீர்வாது மாறிடும். இப்பொழுது கவனிங். இப்பொழுது இது எந்த மெசேஜ்னா, கடைசி காலத்தில் ஆவின் அபிஷேகம் பெற்றவர்கள் சொல்றாரு. இப்பொழுது ஒளிநாடாவை கேட்கிற நீங்கள் இது நிச்சயமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நான் இந்த செய்தியை சுமந்து கொண்டிருக்கிறபடியால், பாருங்க, இந்த மனுஷகுமார் என்ற செய்தியை நான் சுமந்து கொண்டிருக்கிறபடியால் நான் என்னை குறித்தே அதை கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் இன்றைக்கு நினைத்திருக்கலாம். எனக்கு அதனோடு எந்த சம்பந்தமும் இல்லை, வெறுமனே அது ஒரு சத்தம் மட்டுமே. மேலும் என்னுடைய நியாயத்தீர்ப்புக்கு எதிராக கூட என் சத்தம் உள்ளது. நான் ஒரு கன்னி வைப்பவனாக இருக்க விரும்பினேன், ஆனால் நான் செய்ய வேண்டும் என்று அறிவித்து செய்ய தீர்மானித்தது என் பிதாவின் சித்தமாக இருக்கிறது. ஆற்றண்டையில். ஸோ பாருங்க, தேவன் எவ்விதமாக அவரோடு கூட இந்த காரியங்களை செய்தார் என்பதை தீர்க்கதரிசி ரொம்ப அருமையாக விவரிக்கிறார். எனவே இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி என்பது இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். மனுஷகுமாரனுடைய ஊழியம் என்பது என்ன? தேவனுடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம். அவர் தாமே அதை அவர் வாக்குத்தத்தம் செஞ்சார். எப்போனா, இந்த மகத்தான வருகைக்கு முன்பாக, நம்முடைய சரீரம் மர்வமாகி நாம் ராப்சருக்கு போவதற்கு முன்பாக இந்த மகத்தான காரியத்தை தேவன் நமக்கு
வாக்கு தத்தம் செய்தார். என்ன செஞ்சாருங்க? உலகம் சோதம் நிலைக்கு போகும், அப்போதாமே தேவன் தாமே வருவார் என்று. சோதமின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும் என்பது அந்த மகத்தான தேவனுடைய ஆவி இந்த பூமியில் இருக்கிறதான ஒரு மனித சரீரம் கொண்டதான ஒரு மனித தீர்க்கதரிசிக்குள்ளாக தேவன் தன்னை திரைமறைத்து சோதோமில் செய்த அதே கிரியைகளை செய்வதற்காக நமக்கு வாக்கு பண்ணார். சரிங்களா? சொல்றாருங்க, ரிமெம்பர் they were waiting for your promised and right after that the promised son came. அவர்கள் வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தார்கள். அதன் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பிறகு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வந்தார். That was the last sign that Sodom and Abraham's group saw the promised son arrived. என்ன சொல்றாருன்னா பாருங்க, அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாம் சந்திக்க போகிறோம். புரியுதுங்களா? அவரை சந்திப்பதற்கு முன்பாக கடைசி அடையாளம் என்ன என்றால், தேவன் தாமே ஒரு மனித சரீரத்தில் தன்னை திரைமறைத்து கொண்டு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற ரகசியத்தை எல்லாம் கூறினாரு. இதுதான் சோதோமில் நடந்ததான அடையாளம். மீண்டுமாக அன்னைக்கு ஈசாக்கு போல இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் யாருனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தாமே மகிமையில வருவதற்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசியாகி வில்லியம் பிரணாம் என்ற சரீரத்துக்குள்ளாக தேவன் தன்னை திரைமறைத்து கொண்டு அங்கிருந்ததான மனிதர்களுடைய இருதயத்தில் இருக்கிறதான ரகசியத்தை எல்லாம் பேசினார். இந்த வாரம் கூட கேட்டோம், ஒரு அம்மா சர்ச்சுக்கு வராங்க, ப்ரேயருக்கு வராங்க. அவங்க சும்மா எதாச்சியா வராங்க, அந்த ப்ரேயர் மீட்டிங் சும்மா எதாச்சியா வராங்க. ஆனால் அங்கே நடக்கிற காரியத்தை பார்க்கும்போது எதாச்சியா வந்தவங்க உருக்கமாக ஜெபிக்கிறாங்க. திருவாரூர் சொல்றாரு, உங்களுக்குள்ள நல்ல ஒரு கிறிஸ்துவை வரவேற்கும் ஆவியை நான் பார்க்கிறேன். ஐ ஃபீல் த வெல்கமிங் ஸ்பிரிட். உங்களுக்குள்ள தேவனுடைய நாம் ஆராதனைக்கு வரும்போது அப்படிதான் வரணும். என்ன பிரச்சனை இருக்கட்டும், என்ன அழுத்தம் இருக்கட்டும், கவலை இல்லாத ஆளே கிடையாது. எல்லாருக்கும் கவலை இருக்குது, எல்லாருக்கும் துக்கம் இருக்குது, எல்லாருக்கும் நெருக்கடிக்குது, எல்லாருக்கும் சோதனைக்குது, எல்லாருக்கும் வியாதிக்குது. இவைகள் மத்தியில் நீங்கள் தேவனை வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆவி, அவரை துதிக்கணும், இன்னைக்கு ஸ்தோத்தரிக்கணும், அவரை வர்ஷிப் பண்ணணும். அப்படியான நிலையோடு நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் பார்த்துக்கொள்வார். சொல்லுங்க, the promised son came. That was the last sign that Sodom and Abraham group saw the promised son arrived. God manifested in human flesh. God did in human flesh. God did in human flesh. பாருங்க, தேவன் மனித சரீரத்திலே வந்ததுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கான கடைசி அடையாளமா இருந்தது. 2000 வருஷமா ஜீசஸ் கம்மிங் சூன், ஜீசஸ் இயேசு வருகிறார், இதோ சீக்கிரம் வருகிறார், இதோ வருகிறார், அதோ வருகிறார்னு சொல்லினாங்கிறாங்க. அவர் வருவதற்கான கடைசி அடையாளத்துக்கு அதை சொல்லியிருக்கிறார். கடந்த 60 வருஷங்களுக்கு முன்பாக, 50-60 வருஷங்களுக்கு முன்பாக அந்த மகத்தான காரியத்தை நம்முடைய தீர்க்கதரிசிக்குள்ளாக தேவன் தாமே செய்தார். தேவன் தாமே ஆபிரகாமோடு கூட பேசி எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தினது போல உண்மையிலேயே இன்னைக்கு நம்முடைய தீர்க்கதரிசிக்குள்ளாக பேசி எல்லா ரகசியங்களையும் வேதாகமத்துடைய முழு சத்தியத்தையுமே தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். சரிங்களா? நீங்க விசுவாசி இருக்கிறீங்களா? இது உண்மைன்னு நம்புறீங்களா? அப்போ இயேசு பூமியில வாழ்ந்த போது அந்த சனாப்மேன் ஊழியம் பற்றி ப்ராபசி உரைத்தார். அவர் வாக்குத்தத்தம் செய்த மனுஷகுமாரனுடைய ஊழியம் 1900 வருஷங்கள் கழித்து இந்த லவோதிக்கேயா சபையின் கால முடிவிலே அதை அவர் நிறைவேற்றினார். அப்போ இருக்கும்போது சொன்னார், லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் சொன்னார். அவர் அதை சொல்லி பாருங்க, 19 நூற்றாண்டுகள் ஓடி போச்சு. திரு சொல்லாரு, என்ன சொல்றாருன்னா, ப்ரூவிங் இஸ் வேர்டு என்ற செய்தியில் ஒரு 2-3 கொட்டேஷனை வாசிச்சுட்டு நாம் கடந்து போகலாம். ஒரு சம்பவம் மாதிரி பேசினா உங்களுக்கு அது கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த மேற்கோள்களாக வாசிக்கும்போது நான் அதெல்லாம் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதில் ப்ரூவிங் இஸ் வேர்டு என்ற செய்தியில் நாம் அதான் வாசிச்சோம். 3 குமாரனுடைய நாமத்தில் வருகிறார். ஓகே, சொல்றாருங்க, சோதோமிலே உண்டானது போல மனுஷகுமாரன் மீண்டும் அதே விதமாக
வெளிப்படுவார் அப்படின்னு சொல்கிறாருங்க. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 1964 பேரா 403 சொல்கிறார். Now the person of Christ himself, the Son of Man, you understand, revealing himself in human flesh. என்ன சொல்றாருன்னா பாருங்க, அந்த கிறிஸ்துவாகிய நபர் கிறிஸ்து தாமே அந்த மகத்தான அந்த மனுஷகுமாரன், நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா, ஒரு மனுஷகுமாரனுக்குள்ளாக தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இன்னொரு கொட்டேஷன் என்ன சொல்றாருன்னா, now notice, இது வந்து total separation from unbelief. Now notice, Jesus said that would come again as it was in the days of Sodom, so shall it be in the coming of the Son of Man again. Again the Spirit of God will come upon mortal human flesh. மீண்டுமாக தேவனுடைய ஆவி அழிவுள்ள ஒரு மனித சரீரத்துக்குள்ளே வரும். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அழிவில்லாத சரீரம். என்ன சொல்றாருங்க, இந்த நீ பரிசுத்தருடைய அழிவை காண ஒட்டின்னு பிராமிஸ் இருக்குது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய அழிவில்லாத சரீரம். ஆனா நம்முடைய தீர்க்கதரிசியுடைய சரீரம் அழிவுள்ள சரீரம். இன்னைக்கு அது மண்ணில் புதைக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் மண்ணை அரிச்சிட்டு இருக்கோம். எலும்புகள்லாம் கூட வந்துட்டு அது உள்ள இருக்கிற அந்த மேரோ அது என்ன சொல்லுதுங்க, மஜ்ஜை, அதெல்லாம் போயிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அரிச்சிட்டு இருக்கோம். அந்த அழிவுள்ள சரீரத்துக்குள்ள தேவன் தாமே தன்னை மீண்டுமாக அவர் காண்பித்தார். சொல்றார், the man eat the meat of a calf. அவர் கண்டுக்குட்டியின் மாம்சத்தை புசித்தார். drinking a milk from the cow. அவர் பசுமாட்டின் பாலை குடித்தார். and eat butter and bread in human flesh. மனித சரீரத்தில் அன்னைக்கு ஆபிரகாம் இடத்துல வரும்போது அவர் வெண்ணெயையும் ரொட்டியையும் சாப்பிட்டார். and Abraham said he was Elohim, God manifested in flesh. ஆபிரகாம் அவரை பார்த்து எலோஹிம் என்றான், தேவன் மனித சரீரத்தில் இருந்தார். Jesus promised that God before his coming would be manifested in human flesh again. இயேசு வாக்கு பண்ணார், மீண்டுமாக இந்த கடைசி நாட்களிலே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு முன்பாக தேவன் தாமே மனித சரீரத்திலே தம்மை வெளிப்படுத்துவார். நான் இதோட முடிக்கிறேங்க, சரிங்களா? ஏன்னா இது வந்து கொஞ்சம் இப்படியே நான் போனால் அது இன்னும் கூட பேசலாம். இன்னும் ஒரு 1.5 பக்கம் இருக்குது. எல்லாமே கொட்டேஷன்ஸ் தான் வச்சிருக்கிறேன். இது வரைக்கும் போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயங்களை நாம் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளணும். நம்மளுக்கு தேவன் நமக்கு வந்து தீர்க்கதரிசி அளித்தார். இன்னைக்கு நிறைய பேர் தப்பாக சொல்கிறாங்க. எனக்கு கூட வந்து நம்மளுடைய உறவினர்கள்லாம் இதை ஏற்றுக்கல. அவங்க ஏற்றுக்கலைன்றதுக்காக நாம் போய் அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. புரியுதுங்களா? எந்த தீர்க்கதரிசியுமே வேதாகமத்தில் வாழ்ந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலை. அவர்கள் தேவனுக்காக நின்றார்கள். நீங்கள் தேவனுக்காக நில்லுங்க, அவருடைய வார்த்தைக்காக நில்லுங்க. நிச்சயமா தேவன் உங்களை நடத்துவார். சரிங்களா? இந்த சத்தியம் மகத்தான சத்தியம். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இது வெளிப்படல, புதுசாக வந்திருக்கிறாங்க. இது வந்து மற்ற சபை ஸ்தாபனங்களை போல கிடையாதுங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலை உள்ள மனுஷனா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை தேவன் சரி செய்வார். பாருங்க, வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையை தேவன் தமிழ வார்த்தையில வைத்திருக்கிறார். நான்லாம் பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு எந்த அறிகுறியும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை, அதுக்கான ஞானம் இல்லை, எந்த படிப்பு இல்லை, ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். நான் இந்த செய்தியை ஏற்றுக்கொண்ட போது இந்த செய்தியை தினந்தோறும் படித்தேன், இந்த செய்தியை தினந்தோறும் கேட்டேன், விசுவாசத்தோடு நான் ஆராதனைக்கு போனேன். என்னுடைய சபையில் இருந்து தானே என்னுடைய மேய்ப்பர் பிரசங்கித்த எல்லா பிரசங்கங்களையும் நான் கேட்டேன். என்னால் செய்ய முடிந்ததுக்கெல்லாம் நான் வந்து உண்மையாக செஞ்சேன். என்னால் எதெல்லாம் செய்ய முடியலையோ அவைகளுக்காக அறிக்கை செய்து ஜெபம் பண்ணேன். சரிங்களா? எல்லாத்தையும் 100% செய்யலை. ஒரு 15 செஞ்சிருப்பேன், ஒரு 85 செய்யலை. ஆனாலும் அந்த 85மே நான் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணேன். தேவனை நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன். நம்ம எல்லாமே அப்படிதான் கொண்டு வந்திருக்கிறார். சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, அங்கே லோத்திற்கு உலகம் தேவையா இருந்தது. ஆனா தேவனும் உலகத்தை கிழித்து எடுத்தார். அன்னைக்கு அவருக்கு அவ்வளவு உக்கிரமாகிறாரு. அக்கினியும் கந்தகத்தையும் போட்டு சுட்டரிக்கணுன்ற மனநிலையில் இருக்கிறாரு.
ஆனால் லோத்து என்ன பண்ணுறான்? அவனுக்கு உலகம் தேவையாக இருக்குது, அவனுக்கு உலகத்தினுடைய நாகரிகம் தேவையாகுது. உலகத்தில் வைக்கிற மாதிரி தாடி வச்சிக்கணும்னு நினைக்கிறான் லோத்து. உலகத்தில் இருக்கிற போல இவ்வளோ மடி என்ன முடி இவ்வளோ முடியை வச்சுக்கின்னு இதெல்லாம் நினைக்கிறான். உலகத்தில் இருக்கிற பெண்களை போல பேண்ட் போடணும்னு நினைக்கிறான். உலகத்தில் இருக்கிற போல லிப்ஸ்டிக் போடணும்னு நினைக்கிறது லோத்து பொண்டாட்டி. ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிற? அந்த உலகத்தை பார்த்தாலே சுட்டரிக்கணும்னு வந்துக்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? அதே தான் இன்னைக்கு நடக்குது. உக்கிர கோபமாகிற உலகத்து மேல. ஆனா ஆபிரகாமோடு கூட ரொம்ப சாவகாசமா பேசினுக்கிறார். ஆபிரகாம் அவரும் பாருங்க, இன்னைக்கு முழு உலகத்துக்குமே அவர் ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வந்திருக்கிறார். ஆனா உங்க மேல எந்த குற்றத்தையும் அவர் வைக்கல. உலக ஜனங்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்மளும் அவங்கள செஞ்ச மாதிரி தான் செஞ்சு அவங்க கூட மோசமாக கூட செஞ்சிருக்கிறோம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார்னா, அங்க நியாய தீர்ப்பு அங்கேயோட நிறுத்திட்டாரு. நம்ம கிட்ட ஐக்கியப்பட வந்துக்கிறார். கம்யூனியன். எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா? உங்களோடு ஐக்கியப்படவும், உங்களோடு பேசவும், உங்களோட விஷயங்களை உரையாடவும், உங்களோடு கதைக்கவும், உங்களோடு பேச கதைக்க எவ்வளவு விரும்புறாரு. ஆனா உலகத்துக்கு மிக கடுமையான ஜட்ஜ்மெண்ட் ராடை கொண்டு வந்திருக்கார். இரும்பு ராட்ல அடிக்கிறதுக்கு வந்திருக்கார். ஏன்னா லோத்து பாருங்க, அந்த உலகத்தோட கூட அவனுக்கு சவகாசம் இருக்குது. சொல்றாரு பாருங்க, லார்ட் this is being type a carnal believer who didn't think these were true. பாருங்க சொல்ற, ஒரு மனுஷீக சிந்தை கொண்ட மனிதன் இதை உண்மை என்று ஒற்றுக்கொள்ள மாட்டான். he just walked on down in Sodom. அவனுக்கு அவனுக்கு வெறுமனே சோதம் want on down in Sodom. சோதம்ல இருக்கிறது தான் அவனுக்கு தேவை. that is the Holy Spirit manifesting himself, separating again Lord from ஆபிரகாம். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்ம உலகத்திலிருந்து வேறு பிரித்து அவருடைய வார்த்தையோடு நடப்பதற்கு நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஏன் சொல்றோம் அதை செய்யாத இதை செய்யாத? பாருங்க, பேண்ட் எல்லாம் இவ்வளோ தூரம் தூக்கி முக்கா பேண்ட் மாதிரி இவ்வளோ தூரம் பேண்ட் போட்டுன்னு வந்துட்டா என்னது தான் பண்றது? அந்த காலத்தில் ரிக்ஷா ஓட்டுறவங்க தான் அந்த மாதிரி. சென்னையில் உண்மையிலே ரிக்ஷாக்காரங்கெல்லாம் இருந்தாங்க பழைய காலத்தில். அவங்கெல்லாம் இவ்வளோ தூரம் பேண்ட் போட்டுக்குவாங்க. அந்த பழைய காலத்து ரிக்ஷாக்காரங்க மாதிரி உண்மையிலே அப்படிதான் இருந்தாங்க. ரிக்ஷாக்காரங்கெல்லாம் ரிக்ஷா அந்த தள்ளுவண்டி இழுக்கிறவங்களாம் இவ்வளோதான் இருக்கும் பேண்ட் அவங்களுக்கு. நமக்கு கொஞ்சம் தூக்கின மாதிரி இருந்தால் கூட நம்ம எதனா பண்ணிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் இவங்களுக்கு என்னது? ஏன் சோதம் அப்படி போடுறாங்க? சோதம் போடுறது ஆபிரகாம் போடலாமா? ஆபிரகாம் போடலாமா? போடக்கூடாது. போடலாமா ஆபிரகாம்? ஆமா, ஆபிரகாம் நல்லா என்னது மாவு கோணி மாதிரி ஃபுல்லா அப்படி உங்களை அப்படியெல்லாம் போட சொல்லலை. நல்லா நேர்த்தியா நீட்டா ட்ரெஸ் பண்ணின்னு வாங்க. உலகத்துடைய பழக்க வழக்கம் வான அவன் வெட்டிக்குவான். இப்படி இன்னைக்கு சோதம்ல இருந்து வேறு பிரிக்க தான் உண்மையிலே அக்கினி விழப்போகுது. பாத்தீங்களா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல என்ன நடந்தது? அந்த மாதிரி எரிஞ்சுது. பெரிய பெரிய பல லட்சம் கோடி மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் வச்சுக்கலாம் சாம்பலாகி போயிட்டான். யாராலையும் காப்பாற்ற முடியல. அதே மாதிரி தான் இந்த உலகத்துக்கு நடக்கும். ஆனா ஆபிரகாமுக்கு அப்படி நடக்காது. அது வேற ஒரு பாகத்துல நடக்குது அக்கினி. ஆபிரகாமோடு பேசினுக்கிறாரு. அவருக்கு போக விருப்பமே இல்லை. ஆபிரகாமை விட்டு போறதுக்கு விருப்பமே இல்லை. ஒருவரும் காணவும் சேரவும் கூடாத ஒளியிலே வாசம் செய்த மகிமையின் யெகோவா ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறவர் ஒரு மண்ணால ஒரு பாடியை பூணு ஊதி டெம்பரரியான அந்த பாடிக்குள்ள தன்னை திரைமறைத்து கொண்டு ஆபிரகாம் வீட்டில் செஞ்சதான அந்த கன்றுக்குட்டியை புசிக்கிறாப்புல. பீஃப் ரோஸ்ட் சாப்பிட்றாரு, சில்லி சிக்கன் சில்லி பீஃப் சாப்பிட்றாரு. ஒரு இனிமையான ஒரு தெய்வீகமான உரையாடல் நடக்குது. ஆனா அவர் சும்மா வரல, உலகத்துக்கு நியாய தீர்ப்பு எழுத வந்துக்கிறார். சோதமா அழிக்கணும்னு வந்த ஒரு புறத்துல அழிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு அதிகாரி 2 பேர் அனுப்பிச்சிட்டார். 2 தூதர்கள் போயிட்டாங்க. ஆமா, ஆண்டவர் சொன்ன எல்லாம் இங்க இருக்குது. குடி இருக்குது, சிகரெட் இருக்குது. குடி இல்லாம மனிதனை காலையில 4 மணிக்கா போய் குடிச்சிடுறாங்க. அவன் 11 மணிக்கோ 12 மணிக்கோ திறக்கிறான். அது பிளாக்ல வாங்கி குடிக்கணும். அப்பதான் என்ன ஆகுது? அவங்களுக்கு ஒரு சரீரத்தில் ஒரு கிளுகிழுப்பு உண்டாகுது.
ஆனா நீ உண்மையிலே தேவனை நேசித்து நீ ஆண்டவருக்காக உன்னை ஒப்பு கொடுத்தினா, எனக்கெல்லாம் அப்படிதான் 24 ஹவர்ஸுமே ஒரு விதமான ஹோலி கோஸ்ட்னால ஒரு கிளுகிளுப்பு இருந்துன்னு தான் இருக்குது. உண்மையா இல்லைங்களா? எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் தெரியும். நம்மளெல்லாம் இந்த டாஸ்மார்க்கெல்லாம் நம்மளெல்லாம் போதை பண்ணவே முடியாது. போதை பண்ணன்றீங்க, நான் நினைப்பேன் மொத்த முழு டாஸ்மார்க்கையும் குடிச்சாலும் நான் போதையாக மாட்டேன். எனக்கெல்லாம் ஹோலி கோஸ்ட்னால தான் நல்லா போதையாவேன். உலகத்துக்கு அவங்க குடித்து வெறித்தவரில் போல இருந்தாங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. மனுஷன் இன்னைக்கு இந்த குடினால மனிதனுடைய வாழ்க்கை சீரழிந்து போகுது, பணம் போகுது, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. நான் என்ன நிலையில் இருந்தாலும் உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தினா கர்த்தர் மட்டும்தான் உன் ஜீவியத்தை மாற்றுவார். எந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் உன்னை மாற்றாது, மறுவாழ்வு மையம் மாற்றாது. உன் சேஞ்சை மாற்றிட்டாருன்னா உன் வாழ்க்கையை மாறிடும். அந்த மைண்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய பவர் அவர்கிட்ட இருக்குது, தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் உண்மையிலே உலகத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மகாபெரிய காரியத்தை உனக்கு வச்சிருக்கிறார். நாம் எவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் அநேகருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அவருக்காக வாழுங்க, இந்த சத்தியத்துக்காக ஜீவிங்க. அவங்க அந்த உபதேசம் சொல்றாங்க, இவங்க இந்த உபதேசம் சொல்றாங்க, யார் பின்னாலே போகாதீங்க. பாருங்க, வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள். சரிங்களா? சத்தியம் உண்மையிலே இருக்குது. இன்னைக்கு தவறான உபதேசமும் இருக்குது, பல உபதேசம் இருக்குது. பாருங்க, தவறான உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையும் பிரசங்கம் பண்ண ஒரு 4 வாரத்துக்கு முன்னால என்னென்ன உபதேசம் இருக்குது, நாம கேள்விப்படாத உபதேசம்லாம் இருக்குது. இயேசு கிறிஸ்து பூமியில ஜீவித்த போது 2 உபதேசம் இருந்தது. உயிர்த்தெழுதல் நடந்துச்சுன்னு ஒரு உபதேசம் இருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பேர் பணம் கொடுத்து சொல்றாங்க. இயேசுடைய சரீரத்தை சீசருங்க திருடின்னு போயிட்டாங்க அப்படின்னு காசு குத்தெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கும் காசு குத்து சில உபதேசத்தை பரப்புறாங்க. ஆனா சுவிசேஷம் காசுனால வரும், நித்திய ஜீவன் காசுனால வராது. ஒருத்தன் காசெல்லாம் வச்சிருந்தான், சொன்னார் காசே வராத இடத்துல திரும்ப அதை முதலீடு பயன்னு சொன்னார். தரித்திரருக்கு எல்லாத்தையும் விட்டு தரித்திர கொடு. தரித்திர கிட்ட நீ முதலீடு பண்ணா உனக்கு ஒண்ணுமே ரிட்டர்ன் வரா, 0 ரிட்டர்ன். நித்திய ஜீவன் நீ வெறுமையாகும் போதுதான் உனக்கு வரும். அதனாலதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, நாம முடிவில்லாத வாழ்க்கை. அவன் ஆண்டவரே நல்ல போது நித்திய ஜீவன் பெற என்ன வேணும்னு கேட்டான். அவன் என்னதமா கேட்டான்? ஆண்டவரே நானும் தேவனை போல நித்தியமா வாழணும், அதுதான் கேட்டான். நித்திய ஜீவன்றது முடிவில்லாத வாழ்க்கை, நித்தியமா வாழுது. நான் உன் போல தேவனா வாழணும், என்ன பண்றது? எல்லாத்தையும் வித்து என் பின்னால வாழ, எல்லாத்தையும் வித்துட்டு ஒன்னும் இல்லாம வா. ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுதான் பூமிக்கு மனுஷனா வந்தார். தொழுகை விட்டார், ஆராதனை விட்டார், துதியை விட்டார், தூதலை விட்டார், சிங்காசனத்தை விட்டார், விட முடியாத எல்லாவற்றையும் விட்டு அவ்வளவு கீழான நிலைக்கு வந்தார் அவரு. அப்படி வந்துதான் நம்முடைய ஜீவனையை கொடுத்து நம்ம நித்திய ஜீவனை அளித்தார். அவன் நித்திய ஜீவனை பெற எல்லாத்தையும் விட்டு வா அப்படின்னாரு. நீ என்னத்தை விட்ட? நான் சிங்காசனத்தையே விட்ட, அண்ட சராசரங்களை ஆளுகை செய்யக்கூடிய அந்த மகிமையான ஆளுமையை விட்டுட்டு கீழே இறங்கிட்டார். தேவ தூதலும் சற்று சிறியவரானார். அவர் முகத்தில் உமிழ்ந்தார்கள், அவரை குட்டினார்கள். அவர் கொட்டினவன் யாருன்னு கேட்டாங்க, தலையில கொட்டினவன்னு. அவர் சொல்ல ஆரம்பிச்சார்னா கொட்டினவன் அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அப்பா அப்படியே காயின்ல கொண்டு போய் சேர்த்துட்டு இருப்பார். சேர்த்து உன் அப்பா சர்பன்றான்னு சொல்லியிருப்பாரு. 4ஆவதுல எழுதி வச்சார்ல ஹிஸ்டரி, அதெல்லாம் குடும்ப வம்ச வரலாறு. அவரால் அதை செய்திருக்க முடியும். நீங்களும் நானும் அவர் முன்னால் இருந்ததுனால நாம் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக அவர் பேசாமல் இருந்தார். அவர் பேசியிருந்தா அதிர்ந்திருக்கும் அந்த இடம். ஸோ தேவன் உங்களை நேசிக்கிறார். அன்பான சகோதர சகோதரி, ஒருவேளை உங்களுடைய குடும்பம் நிராகரிக்கலாம், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் யாரெல்லாம் நிராகரிக்கலாம். கலப்படம் இல்லாத ஒரு நேசம் ஒன்று இருக்குது. மற்றவங்க பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்க்க மாட்டார். அவருடைய அன்பு தெய்வீகமானது. உங்களை தங்களுடைய சொந்த மகனாக தன்னையாக உங்களை பாவிக்கிறார். அவருக்காக வாழுங்க, உங்களுடைய வாழ்க்கை அவருக்காக கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் யாரும் எழுந்து நிற்போம். நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதித்து கொஞ்ச நேரம் நாம் அவர் வர்ஷிப் பண்ணிட்டு நாம் ஜெபித்து முடிக்கலாம். கர்த்தர் தாமே நமக்கு மகத்தான இந்த சத்தியத்தை இந்த கடைசி நாட்களில் இந்த மனுஷகுமாரன் ஊழியத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொடுத்தார். அவர் தாமே ஒரு தீர்க்கதரிசி என்ற சரத்தை எடுத்து
அதற்குள்ளாக தன்னை திரைமறைத்து எல்லா காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இன்றைக்கு நாம் தீர்க்கதரிசியையும் இந்த மனுஷகுமாரனுடைய ஊழியத்தையும் மிக சரியாக நாம் வேறு பிரித்து பார்த்தோம். வில்லியம் பிரணாம் இல்லாமல் இந்த மனுஷகுமாரன் ஊழியம் நடந்திருக்கவே முடியாது. இந்த மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை தேவன் செய்வதற்கு வில்லியம் மரின் பிரணாம் என்கிறதான அந்த கெண்டக்கி பட்டணத்து மோசே அவர் தெரிந்து கொண்டார். அவர் நல்ல தேவன். அந்த சார்ல்ஸ் பிரணாமுக்கு ஏலா பிரணாமுக்கும் பிறந்த அந்த தமஸ்கு பட்டணத்து பவுலை அவர் தம்முடைய மகிமைக்காக தெரிந்து கொண்டார். அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். நாம் யாவரும் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போம். இந்த சத்தியத்தை விடாதீர்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அன்பு பெறுவது, இரக்கம் பெறுவது, கிருபை பெறுவது ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். இயேசுவே நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் வாயால திறந்து பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து 102வது பாடல். தாக்கினாரே கல்லான உள்ளம் கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லான ஓரோக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமா இன்ப காணான் ஏகிடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமா வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். ஏதற்குமே இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஏதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமா இன்ப காணான் ஏகிடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமா கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசு வல்லார் ஆசைப்பூவில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசு வல்லார் ஆசைப்பூவில் வேறே இல்லை. ஆனந்தமா இன்பத்தானா ஏகிடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமா உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா
இன்ப காணான் ஏகிடுவே தூய பிதாவின் தரிசிப்பே ஆனந்தமா. அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். மேலான தெய்வீக அன்பு நம்ம எல்லாம் தேடி வந்தார், கதவை தட்டினார். நாம் ஸ்தாபனத்தில் இருந்தோம், ஏதோ ஒரு காரியத்தில் நாம் சிக்கொண்டிருந்தோம், விடுபட முடியாத நிலையில் இருந்தோம். பிசாசு நம்மை கட்டி வைத்திருந்தான். அவன் நினைத்தான் நம்மை பிடித்து விட்டேன் என்று. அவனுக்கே தெரியாது குமாரன் விடுதலை ஆக்கினான். மெய்யான விடுதலை ஒன்று உண்டு. நம்மை விடுவித்தார். நம்மை மீட்கும்படிக்கு தம்முடைய ரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை நமக்கு அளித்து தம்முடைய முழு சரீரமும் பிக்கப்படும்படிக்கு அந்த சரீரத்தை நமக்கு கிரயமாய் கொடுத்தார். நாம் எவ்வளவு நாள் இந்த பூமியில வாழ்வோம் என்று நமக்கு தெரியாது. எந்த நாளிலும் நாம் மரிக்க கூடும். நாம் வாழும் மட்டுமாக அவருக்காக வாழ்வோம். நமக்காக அந்த கடைசி தருணத்திலே ஒரு மேய்ப்பர், ஒரு ஊழியக்காரர் வந்து அந்த அடக்க ஆராதனையில பிரசங்கிக்கும் பொழுது அவர் பொய் சொல்லாதபடிக்கு இந்த சகோதரன், இந்த சகோதரி வார்த்தைக்காக ஜீவித்தான். மெய்யாகவே இவன் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட இருப்பான் என்ற ஒரு உத்தரவாதத்தை அளிக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிப்போம். எதையெல்லாம் குப்பையோ எல்லாவற்றையும் தூர எறிவோம். எதையெல்லாம் தேவையில்லதோ எல்லாவற்றையும் தூர எறிவோம். வார்த்தைக்காக நம்மை குலுக்கிக் கொள்வோம். அவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிப்போம். இதயங்களை ஒப்புக் கொடுங்கள். சகோதர தினகரனுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவி மகத்தான ஒன்று, மகாபெரிய வல்லமை உள்ளது. அந்த மகிமையான ஆவிதாமே சகோதரனுடைய எல்லா பாவ எல்லா பழக்க வழக்கத்திலிருந்து விடுவிக்கட்டும். ஒரு மெய்யான விடுதலை தேவன் அவருக்கு அளிப்பாராக. தேவ சமூகத்தை நாடி தேடி வர கர்த்தர் அவருக்கு இரக்கம் செய்யட்டும். தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரித்து 4 நாட்களாகி சரண நாரி போன ஒருவனை அவரால் வெளியே அழைக்க கூடும் என்றால், இந்த மனித சரீரத்தில் ஜீவித்துக் கொண்டு விட முடியாத பழக்கத்தில் இருக்கிற ஒருவனை அவரால் விடுவிப்பது மிக லேசான காரியம். தேவன் அவரை விடுவிப்பாராக. தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு தேவன் அவருக்கு இரக்கம் செய்வாராக. நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை வணங்கி இருதயத்தை தாழ்த்தி இருப்போம். பயபக்தியாக இருக்கிற நேரத்தில் நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நம்மத்தில் இருக்குதான சகோதரர் ஆபிரகாம் அவர்கள் இந்த நேரத்தில் வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க முடியாது கேட்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நேற்றும் இன்றும் என்று மாறாத என் தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ அன்பின் ஆவியானவரே, இரக்கத்தின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உம்மை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தாவே எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆண்டவரே, இந்த கூடாரத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. நன்றி, நன்றி, நன்றி இயேசு. ஆமென். ஹalleluya. Praise Lord Jesus. Amen. Hallelujah. Jesus. Amen. Hallelujah. Hallelujah. ஓ இரக்கமுள்ள தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடக்கம் முதல் இது மட்டுமாய் கர்த்தாவே நீர் வழி நடத்தின கிருபைக்காக நன்றி, ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி இயேசுவே. ஓ மெய்யான தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மல்கியாவையும் கர்த்தாவையும் லூக்காவையும் கொண்டு வந்து கர்த்தாவை நீர் இணைத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எவ்வளவு எங்கள் மீது அன்பு கொண்டு இருந்தா கர்த்தாவே இந்த காரியங்களை நாங்கள் கேட்கும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இது எல்லோரும் கேட்க முடியாத ஒரு வார்த்தையா இருக்கிறது கர்த்தாவே. அது முன்குறிக்கப்பட்ட வித்தினால் மாத்திரமே இந்த வார்த்தைகளை கேட்க முடியும் கர்த்தாவே. அது உணர்ச்சி பொங்க முடியுமாய் செய்யும் கர்த்தாவே. அது கிளர்ச்சியை ஊட்டும்படியாய் செய்யும் கர்த்தாவே.
கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்த தேவனே, அப்பா எங்களிடத்துல ஒன்று மேன்மை என்ன கண்டியோ எங்களுக்கு தெரியவில்லை. நாலு கர்த்தாவே எங்களுக்காக இறங்கி வந்தீர் ஆண்டவரே. My God. எல்லா காரியங்களும் கர்த்தாவே விட்டு நீர் இறங்கி வந்து Thank you. ஆண்டவரே எங்களுக்காக மனு உருவெடுத்து எங்களோடு வாழ்ந்து Praise the Lord. நாங்கள் எவ்விதம் ஜீவிக்க வேண்டும் என்று காட்டி கொடுத்தீரே. Thank you, Lord Jesus. Amen. ஆண்டவரே எங்களுக்காக அந்த பாரமான சிலுவையை சுமந்து கர்த்தாவே, Oh, Lord. ஆண்டவரே மரித்து நீர் அடக்கம் பண்ணிவிட்டீர். Jesus. ஆண்டவரே மெய்யாகவே உயிர்த்தெழுந்து கர்த்தாவே எங்களுக்குள்ளாக ஆவியா இருக்கிறீர் அப்பா. நன்றி நன்றி. Thank you, Lord. இதோ இந்த கடைசி காலத்தில் ஜீவிக்கிற எங்களுக்கு கர்த்தாவே நீர் மீண்டும் ஒரு கிருபையை செய்தீர் ஆண்டவரே. எலியாவின் ஆவியை கொண்ட ஒரு மனுஷன் எங்களுக்காக கர்த்தாவே அனுப்பினீர் கர்த்தாவே. அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க முடியாது எங்களை ஆண்டவரே. நீர் நிறுத்தினதற்காக நன்றி சொல்கிறேன். நன்றி நன்றி ஆண்டவரே. Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you, Lord. ஒரு காரணங்கள் வார்த்தை விட்டு விலகாதபடி கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டி கர்த்தாவே. மெய்யான வார்த்தை இதுவே மாத்திரமே ஆண்டவரே. நாங்கள் எங்க செல்வோம் கர்த்தாவே, உம்மிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. Amen. நாங்கள் எதையும் விட்டு விடவில்லை ஆண்டவரே. இந்த உலகக்கிரமான காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. நீ செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி இயேசுவே. இதோ இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுத்த என் மேய்ப்பருக்காக நன்றி சொல்கிறோம். அவரை மறைத்து நீர் பேசின எல்லா காரியங்களுக்காக நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதற்காக நாங்கள் ஜீவிக்கும்படியாக செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் வரைக்காக கர்த்தாவே இந்த வார்த்தையின்படியாக ஜீவிக்கும்படியாக செய்யும் கர்த்தாவே. நீர் மகிமையோடு வரும்பொழுது கர்த்தாவே நாங்களும் ஓடு கூட இங்கே ஜீவிக்கும்படியாக செய்யும். எல்லோரையும் இது பொறுப்புள்ள கருத்தில் வைக்கிறேன். வழிநடத்த பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பரும் என்று மாறாது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள். ஆமென் ஆமென். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென்.